ஹாய் கைஸ், வெல்கம் டு கவ் கார்னர். ஆஃப்டர் லாங் டேஸ் ஒரு நியூ செட்டப், நியூ லைட் எல்லாம் ஓகே. பேக்ரவுண்ட் வந்து ரெடி பண்ண பார்த்துட்ருக்கேன், அதுவும் ரெடி ஆகிடும். நியூ நியூ எரா பிகின்ஸ் இன் அவர் சேனல். நான் உங்கள் பிகேஎஸ், அந்த பக்கத்துலேருந்து டிவிக்கு. சாரி காய்ஸ், கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸ், கொஞ்சம் இதுவே அப்படி இப்படின்னு கொஞ்சம் மென்டலி ரொம்ப டிஸ்டர்பாக இருந்ததுனால கொஞ்சம் லாங் ஆயிடுச்சு. தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன்ஸ்னால வீடியோ போட முடியல. வீட்லேயே இல்லை நான், ஸோ அதனால் வீடியோ போடல. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நேத்தோட மேட்சஸும் பார்த்துட்டு அப்படியே இன்னைக்கோட மேட்சஸும் பார்த்துட்டு அப்படியே நாளைக்கோட மேட்சஸும் போயிடலாம். சின்னதாக லாங் வீடியோ தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். என்னடா இது, எந்த மேட்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? நான் முதல்ல வந்துட்டு என்னென்ன மேட்ச் நடந்துச்சுன்னு போட்டு உட்காந்துக்கிறேன். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம இது பண்ணுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு அதாவது நீங்கள் என்ன டேட்டு 11th, எனக்கு 11th 10th நடந்த மேட்ச் பற்றியும் பேசுவோம். ஸோ 10th நடந்த மேட்ச் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வர்சஸ் லக்னோ. ஸோ சிஎஸ்கே வர்சஸ் லக்னோ மேட்ச், அதை பற்றி நம்ம முதல்ல பேசிடுவோம். கொஞ்சம் பெரிய வீடியோவாக இருக்கும், அதனால எல்லாத்தையும் போட்டுருவோம்னு சொல்லிட்டு போட்டலாம் தான். பரவாயில்ல, 1 மணி நேரம் வீடியோனாலும் 2-3 பேர் பார்க்குறாங்க, அதனால 2-3 பேருக்காச்சும் ஃபுல்லாக போடுவோம். என்ன பர்சனலாக வந்து கேட்டாங்கடா, பரத் பாலிடிக்ஸ் ஸ்டோரியை விடுங்க, கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் பாருங்க, ஐபிஎல் இதுவாகிட்டு இருக்கு, கொஞ்சம் வாங்க உள்ள வாங்க, பழைய பரத்தா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பொலிட்டிக்கல் கண்டென்ட் வந்து என் பர்சனல் அக்கௌண்ட்டில் போடுவோம். கிரிக்கெட்டோட இது வந்து நம்மளோட கவ் கார்னர் இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் யூடியூப்ல போடுவோம். ஆக்சுவலாக அதனால தான் கைஸ், பாலிடிக்ஸ்னால தான் இந்த வீடியோஸும் இருக்கும் அந்த வீடியோஸும் இருக்கும். இட்ஸ் மிக்ஸ் அண்ட் இல்லை, ஆக்சுவலாக வந்து இந்த எலெக்ஷன் இதெல்லாம் போனதுனால தான் நானும் வந்துட்டு புஷ் பண்ணல பரத்தை. ஏன்னா பரத் கொஞ்சம் செட்டில் ஆகிட்டான், ஃபேமிலி இஷ்யூஸ் அதெல்லாம் முடிஞ்சு அவன் கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கப்புறமும் நான் பரத்தை வந்து பிரேக் பண்ணவே இல்லை. பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா இது ஒரு பக்கம் போட்டோன்னா ஒரு வியூஸும் வராதுன்னு தெரியும், எல்லாம் வந்துட்டு இதுலேயே மும்மரமாக உட்காந்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் அதனால தான் நானும் எதுவும் கேட்கல. ஒரு வாரம் அப்படியே பாஸ் விடுவோம், எல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆகட்டும். ஆர்ஜே பாலாஜி எப்படி கருப்பு ரிலீஸ் பண்ணாரோ அந்த மாதிரி பாட்காஸ்ட்டும் பொறுமையாக வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் இது பண்ணிட்டோம். ஸோ இனிமேல் இதுக்கப்புறம் கண்டினியூஸாக நாங்கள் ரிவ்யூ போட பார்க்குறோம். ஆனால் ட்ரெய்லரில் ஆர்ஜே பாலாஜிக்கு கொஞ்சம் லைட்டாக வன்மத்தை கக்கிட்டு போயிட்டாரு, ஏன்னு தெரில. அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு, அக்வர்டாக அன்வான்டாக இருந்துச்சு. பரவாயில்ல, ஓகே. நம்ம ஃபஸ்ட்டு இந்த மேட்ச்சுக்கு வருவோம். என்ன கேட்டால் இது ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், ப்ளீஸ் எஸ்கே, ஏதாவது ஒரு படத்தில் அடுத்த படத்துலையோ அதுக்கு அடுத்த படத்துலையோ ஏதாவது நீங்களே கன்னை வச்சு எனக்கு இந்த கன்னும் வேணாண்டா எனக்கு ஒன்றும் வேணாண்டான்ட்டு போயிருங்க. ஏகப்பட்ட பேர் உங்கள் மேலே வன்மத்தில் இருக்கிறானுங்க, அந்த கன்னை வாங்கினது தயவு செஞ்சு கொடுத்துட்டு போயிருங்க ப்ளீஸ். வேண்டாம், நம்ம அதுக்கடுத்து சரி ஓகே அடுத்த டாபிக் போகலாம். தருண், அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாயிண்ட்டு. இவர் ரொம்ப பத்ரிநாத் வந்து இவள் டை ஆன் த இதுவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது போகுது. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அது ஃபேக் நெரட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பேர் வந்து அவரை சாக் பண்ண போறா சொல்லிட்டு இருக்காங்க. அது ஃபேக் தான், அவர் வேற மாதிரி சொன்னாரு, அது வேற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. அது ஃபேக் தான். அதான் பத்ரி அடிக்கணும்னா சொல்லுங்க, நாங்களே அடிப்போங்க, ஃபேக்கால அவர் அடிக்காதீங்க. அதுவும் இந்த மாதிரிலாம் அவர் வார்த்தை விட மாட்டாரு, மேக்ஸிமம் விட மாட்டாங்க யாருமே. கமெண்ட்ரியில் அந்த மாதிரி லெட் ஹிம் டை இந்த அதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க கைஸ். அதெல்லாம் ரொம்ப ஓவர் எக்ஸாஸ்ரேட்டடா இருந்துச்சு, அப்படிலாம் யாருமே சொல்லல. எக்ஸாக்ட்டா ஆக்சுவலா சப்போர்ட் இப்போ ரொம்ப அடிக்கிறோம். இல்ல ஆக்சுவலா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, காலை பிடிச்சிட்டு உட்காந்துட்டாரு, சாவட்டோன்னு விடாம அவர் வந்து அது ஹெல்ப் பண்றாருல, நல்ல விஷயம் தான். பண்றதுன்னு பண்ண பவர் பிளே இது ஃபேர் பிளேல வந்துட்டு பாயிண்ட்ஸ் தானே கிடைக்கும்ன்ற மாதிரி ஏதோ சொல்லியிருந்தாரு. அவர் மற்றபடி எதுவும் சொல்லலை. அது வந்துட்டு ரொம்ப இன்சென்சிட்டிவாகவும் எனக்கு படலை. அவர் வந்துட்டு ஜென்ரலாக கமெண்ட்ரி பண்ணும் போது பேசுற மாதிரி தான் இருந்துச்சு. அவர் ஒன்றும் சாப்பிட்டோன்னு விட்டு போங்கடா அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் சொல்லலையே. விடாமல் வந்து ஹெல்ப் பண்ணுறாரே அப்படின்றத வந்து அப்ரிஷியேட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் உங்களுக்கு பத்ரி அடிக்கணும்னா நிறைய விஷயம் இருக்குது, இது ஒரு விஷயமே கிடையாது. நாங்களே தருவோம், நாங்களே பாயிண்ட்ஸ் தருவோம், இது ஒரு பாயிண்ட் கிடையாது. அன்வான்டா இப்போ அவரோட லைஃப் ஸ்டைலே இதை நம்பி தான் இருக்குன்ற, ஐ மீன் லைஃபே இதை நம்பி இருக்க ஒரு கமெண்ட்ரின்னு வரும்போது இதில் சாக் பண்ணி அவரை தூக்குற அளவுக்கு அவர் தப்பே பண்ணல. பண்ணியிருந்தா பெரிய தப்பு தான், பண்ணாத போது அதுக்கெல்லாம் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது கை. ஸோ அப்படி அது அப்படியே வாட் ப்ரோ, வெரி ராங் ப்ரோ தான். ஸோ நம்ம வந்துட்டு அதை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு நம்ம வந்துட்டு அப்படி இதுக்கு வருவோம். ஓகே. ஸோ இந்த மேட்ச் இன்னைக்கு வந்துட்டு நேற்று மேட்சை பற்றி பேசலாம். நேற்று மேட்ச் சிஎஸ்கே வர்சஸ் லக்னோ மேட்ச் பற்றி நம்ம பேசுவோம். ஃபஸ்ட்டு நான் இந்த மேட்ச் நான் வந்து ஸ்குவாடு நான் செக் பண்ணேன். எழுந்த உடனே எனக்கு காலைல 6 மணிக்கு மேட்ச் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தா ஜோஸ் இங்கிலீஷ் ஆடுறான்னு வந்துச்சு. எனக்கா ஃபஸ்ட்டு வந்துட்டு இவனுங்க பிளான் பண்ணது என்னமோ இதுக்கு தான். லக்னோ எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா, ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு 7 மேட்ச்சில் ஒரு 7 மேட்ச்சில் ஒரு 10 மேட்ச்சில் அவனுங்க வந்துட்டு ஒரு 7 மேட்ச் ஜெயிச்சிருவானுங்கன்னு நம்பிக்கையில் தான் இருந்தாங்க அவங்க. 6 to 7 மேட்சஸ்
கடைசி 4 மேட்சஸ் வந்து ஜோஸ் இங்கிலீஷ் உள்ள வந்துட்டான் அப்படின்னா அந்த பார்ட்னர்ஷிப்பே செமையாக இருக்கும். 2 பேருமே அட்டாக்கிங்கான ஓப்பனர்ஸ். ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது யூஸ் ஆகலை. ஆனால் ஜோஸ் இங்கிலீஷ் வந்துட்டான். இதுக்கப்புறம் இருக்கிற 4 மேட்ச் அவங்க செம்ம டஃப் ஃபைட் கொடுப்பாங்க எல்லா டீம்ஸ்க்கும். ஸோ அது நம்மளுக்கு விசிபிளாக தெரிஞ்சிருச்சு. அண்ட் வந்துட்டு ஆடுற ஸ்டைலே மாறிடுச்சு. நீ நோட்டீஸ் பண்ணியா? கொஞ்சம் ரொம்ப அக்ரெசிவாக ஆடுற மாதிரி இருக்கு எனக்கு. அதுக்கெல்லாம் முன்னாடி எப்பா டேய் 6 வருஷம் 7 வருஷம் கழிச்சாடா 180 சேஸ் பண்ணுவீங்க. கேர்ஸ் உடஞ்சிச்சு. கேர்ஸ் உடஞ்சிருச்சு கைஸ். ஒரு வழியா அடிச்சிட்டான ஒரு மாப்பிள்ள ஒரு வழியா அடிச்சிட்டாண்டான்ற மாதிரியான ஒரு இதுதான். அதை கூட ஒழுங்கா அடிச்சானுங்களா? 15 ஓவர்லயே அடிச்சிருக்கலாம்டா உருவில் கொடுத்துட்டு போனதுக்கு. இழுக்கிறான் ஜஸ்ட் மிஸ் டச் அடின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு சன்ரைஸ் ஹைதராபாத் மேட்ச்ல அதெல்லாம் கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு. ஆஹா வச்ச அடி ஆப்பு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. கேர்ஸ் முடிஞ்சிருச்சு. பண்ட்டு வந்து மென்டல்ரா. அவனை எதுவும் நான் சொல்லக்கூடாது நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஒன்னே நம்பர் 3 வரான், இல்லைனா ஃபினிஷர்னு வரான், இல்லை மிடில் ஆர்டர் அவனே தான் பண்றான். ஒன்னே எதுனா என்னதான்டா உன் பிரச்சனை பண்ணிட்டு ஒன்னே நீ அத்தன்டிக்கா ஆட போறது இல்ல. உனக்கு அன்ஆர்த்தடாக்ஸ் தான். அதையாவது ஒழுங்கா பண்ணிட்டு போ. அது நான் அன்ஆர்த்தடாக்ஸ் பொசிஷன்ல நின்று அத்தன்டிக்கா ஆடுறான். இடுப்பு கைகாலாம் ஒரு மாதிரி வச்சு ஸ்ட்ரைட் டிரைவ் வச்சான் அன்னைக்கு ஒரு நாள். என்னடா டேய் என்னடா பண்ணுகிறன்ற மாதிரி தான் இருக்கு பண்ணிட்டாடுறதெல்லாம். அது ஃபன்னா இருந்தாலும் ஆஸ் அ கேப்டனா நீங்க வந்து அந்த ஒரு கேமை முடிச்சுதான் கொடுக்கணும். அதை விட்டுட்டு நீங்க வந்துட்டு இந்த மாதிரி சாக்கு போக்கு கேம்லாம் எனக்கு தெரியல. மத்த யாருன்னா உங்களை சுத்தி ஆடினா கூட பரவாயில்ல. ஒரு கேப்டனா ஒரு இன்னிங்ஸை நீங்க பில்ட் பண்ண மாட்டீங்க. என் கேமே இதுதான் ஆடினீங்கன்னா ஐ டோன்ட் சி என்ன சொல்றதுன்னு தெரியல. எனக்கு வந்துட்டு ஆக்சுவலாக பண்ட்டோட பொசிஷனை விட எனக்கு ரொம்ப கன்சர்னிங்காக இருக்கிற பொசிஷன் வந்து மார்க்ரமோடது. ஏன்னா மார்க்ரம் வந்துட்டு ஓப்பனிங் ஸ்பாட்டில் செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். இது வரைக்கும் அவனுக்கு கொடுத்த சான்ஸ் எல்லாத்துலேயுமே நல்லா தான் பண்ணியிருக்கான். சரி ஓப்பனிங் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னா எதுக்கு அவனை கீழே ஆட வைக்கிறீங்க? 5ல் ஆட வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. நீங்கள் தூக்கி அவனை மேலே வந்துட்டு 3ல் ஆட வச்சிங்க அப்படின்னா அழகாக ஆடி கொடுப்பாங்க. பூரன் வந்துட்டு ஒன்றுமே பண்ண மாட்டான்னு தெரியுது. பூரனை ஃபினிஷராக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி அவங்களுக்கு பூரனை தூக்க வேணான்னு மனசு வரல அப்படின்னா மார்க்கெட் தூக்கி மேலே போட்டு ஆட வைங்க. அவன் டாப் 3ல் எங்கே வேணால் நல்லா ஆடுவான். அதுவும் பண்ண மாட்டானுங்க. தூக்கி அவனை அடியில் ஆட வைக்கிறானுங்க. அது எனக்கு புரியல. பதோனியை ட்ராப் பண்ணதெல்லாம் வந்துட்டு நான் ஒத்துக்கவே மாட்டேன். எதுக்காக ஏதாவது இன்ஜுரிலாம் இருந்த மாதிரி எனக்கு தெரியல நான் பார்த்த வரைக்கும். இன்ஜுரி ஏதாவது இல்ல இன்ஜுரிலாம் இல்ல டிராப் தான். டிராப் தானே. பதோனியை ட்ராப் இல்ல டிராப் தான். அநியாயம். நான் தான் சொல்றேன்ல இவனுங்க டீம் வந்து நாசமா போறதுக்கு காரணம் ஒன்று வந்துட்டு அவனோட ஓனரு, இன்னொன்று வந்துட்டு நீங்க ஜஸ்டின் லேகரை வந்து முகுல் சௌத்ரி வச்சு இது பண்ணலாம். பட் இப்போ முகுல் சௌத்ரியே ட்ராப் பண்ணிட்டானுங்களே. என்ன சொல்லுவீங்க தெரியல. டேய் அவன் தாண்டா உங்களுக்கு அடிச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தான். அவன் தாண்டா உங்களுக்கு கீழே டவுன் தி ஆர்டர் வந்துட்டு நின்னா. அவனை அப்படியே ஈஸியாக ட்ராப் பண்ணுறீங்க. எனக்கு புரியல. ஈஸியாக ட்ராப் பண்ணிட்டு போகிறானுங்க. அக்ஷத் ரகுவன்ஷி வந்துட்டு அவன் 3 மேட்ச் 4 மேட்ச் ஆடிட்டான். அவன் நான் பார்த்த வரைக்கும் அவன் வந்துட்டு அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை. முகுல் சௌத்ரியோட அந்த எஃபெக்ட் வந்துட்டு அவங்ககிட்ட சுத்தமாக இல்லை. என்னத்தை கண்டானுங்கன்னு எனக்கு தெரில. ஷபாஸ் அஹமது நீங்கள் ப்ரொமோட் பண்ணி ஆட வச்சா கூட ஷபாஸ் அஹமது ஆடுவான். அக்ஷர் பட்டேல் மாதிரி தான் அவன் ப்ரொமோட் பண்ணால் ஆடுவான். ஹிம்மத் சிங்கும் கீழே நீங்கள் டவுன் த ஆர்டர் ஆட வைக்கலாம். நாட் பேட். அவன் நல்லா தான் ஆடுறான். இப்படி நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் வச்சுட்டு குழப்பிட்டே பார்க்கவே அப்படியே ஒரு மாதிரி இருக்கு இந்த டீமை பார்க்கறதுக்கு. இவன் அண்டர் டாக்ஸ்ன்னு நினைச்சேன் நான். இவனுங்க என்ன கீழே இருக்கானுங்க. கீழே இருப்பானுங்கன்னு சொன்ன டீம் அண்டர் டாக்ஸ் மாதிரி இப்போ மேலே வர ஆரம்பிச்சிட்டானுங்க. அவனுங்களை என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் என் ப்ரெடிக்ஷன் பக்காவா இருந்துச்சு பாத்தியா இல்ல? சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கேகேஆர். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஒத்துக்கிறேன். கேகேஆர் வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டடா. சீரியஸா அன்எக்ஸ்பெக்டட். அவனுங்க வந்துட்டு செம கம்பேக். நான் பின்னால நட வச்சா வந்துருவானுங்கன்னு நினைச்சேன். இல்ல அன்னைக்கு அந்த இதே எல்எஸ்சி கூட கேகேஆரோட மேட்ச் ஆடினானுங்க. ரொம்ப இம்ப்ரெசிங். அன்னைக்கு முடிவு பண்ண ஒரு வெறி இருந்துச்சு அவனுங்கிட்ட. அன்னைக்கு ஏதோ அவன் பிளே ஆஃபர்லாம் வராம போலாம். பட் தேர் ஃபைட்டிங். அதுக்கு மட்டும் நான் கேரண்டி தந்துறேன். எனக்கு இப்பவும் ஒன்றும் கெட்டு போல. இவனை வந்துட்டு ரஹானே வந்துட்டு 1-1 ஆட வச்சுட்டு நரேனை மேலே கொண்டு வாங்க. செம்ம டிஸ்ட்ரக்டிவாக இருக்கும். அங்கே ஒரு பக்கம் ஃபின்னாலன் சொருகுறான்னா இன்னொரு பக்கம் நரேன் சூப்பராக சொருவான். ஸோ அது பண்ணிட்டானுங்க அப்படின்னா கேம் இஸ் ஆன். கேகேஆர் வந்துட்டு சிஎஸ்கேவே பார்ட்டிக்கு ஸ்பாயில் பண்ணலாம். சிஎஸ்கேவே 2-3 மேட்ச் ஜெயிச்சு முன்னாடி வந்தாலும் கேகேஆர் திடீர்னு மேலே வந்து நான் எடுத்துகிட்டு போகிறேன்ட்டான்னு எடுத்துகிட்டு போயிட்டானுங்கன்னா முடிஞ்சு நம்ம உட்காந்து ஆள வேண்டியது தான். ஸோ அது கொஞ்சம் பயங்கரமான ஒரு இதில் இருக்குது. ஸோ இந்த மேட்ச் படி திருப்பி வருவோம். ஸோ லக்னோ இவ்வளோதான் பெருசாக அதுவும் அவங்க இது பண்ணல.
சிஎஸ்கேல வந்துட்டு ஜேமி வார்டன் அவரு கையில் பால் வந்துச்சுன்னா கண்டிப்பாக 2-3 விக்கெட் எடுத்துடுறாரு. செமையாக திணற விட்டுறாரு. 150 போடுறாரு. ஏன் ஜாமி கூட வரும் ப்ரோ, டு யூ நோ தட் வி ஆர் பிளானிங் ஃபார் ஸ்டாச்சு அவுட் சைட் சேப்பாக் ஃபார் யூன்ற மாதிரி தான் இருக்கு. தலைவனுக்கு சிலை கட்டலாமான்ற ஒரு முடிவுல தான் இருக்கும். அடுத்த எனி டே கைஸ், ஜேமி ஓவர்டன் கிரீன் அப்படிதான் நான் பார்ப்பேன். ஜேமி ஓவர்டன் தான் தலைவான்ற மாதிரி இருக்கான். அடுத்த சிஎம் வந்துட்டு தமிழ்நாடு சிஎம் வந்துட்டு ஜேமி வார்டன் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அவரை இறக்கி விட்டுறலாம். நான் எஸ்கே நினைச்சேன். எஸ்கேலாம் டைம் இருக்குடா, அவன் 50 வயசு ஆகல. 50 வயசு ஆனால் தான் வந்துட்டு சிஎம் ஆக வருவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜேமி வார்டன் Okay. வந்து ஒரு இந்த என்ட்ரி மாதிரி வரட்டும், இம்பேக்ட் சப் மாதிரி உள்ளே வந்துட்டு ஒரு ரவுண்டு வரட்டும். ஸோ அண்ட் அன்சுல் கம்போஜ், நான் வந்து ஸ்டார்டிங் ஐபிஎல்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன், நம்மளுக்கு வந்துட்டு இருக்கிறதுலையே இப்போ இல்ல கைஸ், இப்போ இல்ல, பழைய அவன் மும்பை காடும்போதுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அன்சுல் கம்போஜ் வந்துட்டு அவன் சீம் பொசிஷன், நான் சொல்கிறேனே அவன் சீம் பொசிஷன் வந்துட்டு எனக்கு எப்படி ஷமியோட சீம் பொசிஷன் பிடிக்குமோ அதே மாதிரி எனக்கு அன்சுல் கம்போஜோட சீம் பொசிஷன் ரொம்ப பிடிக்கும். அதை அழகாக ஹேண்டில் பண்ணுறான், சூப்பராக பண்ணுறான். அவ்வளோ எப்படி சொல்கிறது, அந்த எஃபெக்ட், அந்த அவன் பவுலிங்க்கு வந்துட்டு இந்த பிச்சுக்கு எஃபெக்டிவாக இருக்காதுன்னு தான் நான் நினச்சேன். சேப்பாக் பிச்சை விட மற்ற பிச்சஸில் தான் எஃபெக்டிவாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அவன் வந்தாலே ஒரு விக்கெட் எடுத்துடுறான். ஏதோ அன்ஃபார்ச்சுனேட்டாக போன மேட்ச் வந்து விக்கெட் விழல. ஸோ அதுதான் வந்துட்டு அதிசயமாக இருந்துச்சு. லக்னோவோட விக்கெட் எடுத்துட்டான், 2 விக்கெட் சாலிடாக எடுத்துட்டான். எனக்கு தெரிஞ்சு புவிக்கும் கம்போஜுக்கும் தான் சண்டை பர்பிள் கேப்புக்கு. யார் எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். பிளே ஆஃப்ஸ் வந்துட்டு ஆர்சிபி போயிடுவாங்க எப்படியும். ஸோ பிளே ஆஃப்ஸ் போயிட்டால் புவிக்கு சான்சஸ் ஜாஸ்தி. அப்படி சிஎஸ்கேவும் பிளே ஆஃப்ஸ்குள்ளே போச்சு அப்படின்னா செம்ம டஃப் ஃபைட் இருக்குது 2 பேருக்கும். அண்ட் அவ்வளோதான். எனக்கு இதுக்கு மேலே இந்த மேட்ச்சில் வந்துட்டு சிஎஸ்கே இன்னிங்ஸ் மட்டும்தான் இருக்குல்ல. ஸோ அதில் வந்துட்டு எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எனக்கு டாப் 3 வந்துட்டு ரெஸ்பான்சிபிளாக ஆடினாங்க. 3 பேருமே வந்து கரெக்டாக ஆடினாங்க, அவங்க ரோலை கரெக்டாக பண்ணாங்க. சஞ்சு வந்தோடனே ஃபயர் பண்ணான். ருத்ராஜ் வந்துட்டு கொஞ்சம் நல்ல ஸ்டாண்டு கொடுத்தான். உருவில் வந்துட்டு அவங்ககிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ அது வந்துருச்சு. கார்த்திக் சர்மா 2 மேட்ச் டீசெண்டாக நல்லா ஆடினான். இந்த மேட்ச் வந்துட்டு அவன் தான் கொஞ்சம் ஆக்சிலரேட் பண்ணியிருக்கணும் ருத்து இருக்கும் போது. அவன் ஆக்சிலரேட் பண்ணாமல் அவன் தடவுனது கொஞ்சம் கடுப்பாச்சு. எனக்கு அது பிடிக்கல. டிவால் பிரேவிஸ் நல்ல எடுத்தோடனே ஒரு பவுண்டரி அடித்தோடனே நானும் நினச்சேன், ஓகே பிரேவிஸ் இந்த மேட்ச் நின்றுவான் அப்படின்னு. புவர் ஷாட். தூபே, நீ தூபேலேருந்து நீ எடுறா, தூபே பற்றி பேச வேணாண்டா. நான் ஸ்டார்டிங்லேருந்தே வரேன். ஸ்டார்டிங்கே என்னாச்சுன்னா சஞ்சு சரியான ஸ்டார்ட் கொடுத்தான். ருத்து வந்து அவனுக்கு இது பண்ண போய் தான், கவர் பண்ண போய் தான் ஆட போறான். நம்ம எல்லாருக்கும் தெரியும். வந்தான் சார், மொரட்டு காட்டான் சார், மொரட்டு காட்டான். கொஞ்சம் நஞ்சம் காட்டாலாம் கிடையாது, காட்டான் அவன், அவ்வளோதான். ஏன்னா நல்லா பாருங்க, வச்சது எல்லாமே லெக் சைடு தான். சொருகுறான், பாரபட்சம்லாம் கிடையாது. நான் அடிப்பேன், அவ்வளோதான். என் வேலை என்ன? எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பிளேயரு ஆடும்போது அவன் டீமையும் பயமுத்தி ஆப்போனட்டே பயமுத்துறானா, அது குர்வில் பட்டேல் மட்டும்தான். அவன் கையில கேமை கொடுத்துட்டு போயிட்டா. அவன் எனக்கு தெரிஞ்ச அந்த பால் கூட அடிச்சதெல்லாம் அவன் டயர்ட் ஆயிட்டான். அவனுக்கு நல்லா தெரியும் டயர்ட் ஆயிட்டா வேலை ஆகாது, போனா 6 போட்டோ இல்லை அவுட் ஆகட்டும் அப்படின்னு தான் ஆடினான் ஒரு டைம் மேல. அவன் யுவராஜ் ரெக்கார்ட்லாம் உடச்சிருவான்னு நினைச்சிட்டேன். 8 பால் 41 இருக்கும்போது அவள் தான் இன்னும் 6 4 வச்சா இது வயசு நினைச்சேன். 13 பால் ஆஃப் செஞ்சுரி, இந்த சீசனோட ஃபாஸ்டஸ்ட் ஆஃப் செஞ்சுரி. ஓவரா ஐபிஎல் சீசனோட இவனும் ஜெய்ஸ்வாலும் ஈக்குவல் பண்ணிட்டாங்க. சரி, கேம் முடிச்சுட்டு போயிடுச்சு, அவனும் அவுட் ஆயிட்டான். நம்பர் 4 ஷபாஸ் இருக்கா, இந்த சைடு திக்வேஷ் இருக்கான். நோ பிரெய்னரு. தூபே வேறக்கே ஸ்கோரும் கையில வந்துருச்சு, அவன் அடிச்சிருப்பான். ஷபாஸ் எல்லாம் கைட்டு இருப்பான், திக்வேஷ் எல்லாம் பொழந்திருப்பான். நீங்க என்னடா சம்மதம் வேலை கார்த்திக் சர்மா இருக்கிறீங்கல்ல காய்ஸ். கார்த்திக் சர்மா எனக்கு நான் சொல்றேன், நான் இப்பயுமே சாட்டிஸ்ஃபை ஆகல. இதுக்கு முன்னாடி மேட்ச் டார்கெட் கம்மியா இருக்கு, சஞ்சு நின்று கொடுத்ததுனால 110 140 ஸ்ட்ரைக் ரேட்லாம் ஒரு ஃபினிஷ். அவளை எடுத்ததே ஹார்ட் ஹிட்ரு, ஸ்பின் ஹிட்ரு அப்படின்னு எடுத்தாங்க. ஆனா எனக்கு அந்த மாதிரிலாம் எனக்கு கார்த்திக் சர்மா ஐ டோன்ட் சி. ஒன்னே பிரசாந்த் வீர் கூட அந்த இடத்துல வந்திருக்கலாம். நீங்க கார்த்திக் சர்மா யார் பதில் எடுத்துட்டு வந்தீங்க? சஃப்ராஸ் கான் பதில் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. சஃப்ராஸ் கான் நல்லா பண்ணிட்டு இருந்தானே, ஃபீல்டிங்லாம் நல்லா சுறுசுறுப்பா இருக்கானே, அவன் தான் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டு வரான். அவனை உட்கார வச்சு நீங்க இவனை ஆட வைக்கிறீங்கன்னா இவன் அடிச்சிருக்கணும். பிரவிஸ் வந்துட்டு எனக்கு தெரியல கைஸ், அவன் இந்த சீசன் அவன் ஃபெயிலியர் தான். வி ஷுட் கால் ஸ்பேடு தான். இட்ஸ் அ ஃபெயிலியர், இட்ஸ் அ பிக் ஃபெயிலியர் அப்படிதான் நான் சொல்லுவேன். பிக் ஃபெயிலியர் இல்லை, இன்னும் மேட்சஸ் இருக்கு. பிளே ஆஃப் லெவலாம் ரொம்ப செலக்ட் ஆகிட்டு பிளே ஆஃப்ல ஒரு காட்டானா தலைவனை கையிலேயே பிடிக்க முடியாது. மேபி ஒரு ஷேன் வாட்சன் மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆனா கூட உங்களால எதுவும் சொல்ல முடியாது.
ஆனா நீங்க அப்பவே ஒண்ணு இது இவனை நம்பர் 4 வந்து தூபே தான் இருக்கணும். நீங்க காசுக்காக அவன் எடுத்துட்டீங்க. நான் வந்து இந்த பேமெண்ட்டுக்கு எடுத்துட்டு அவனை, அதனால நான் அவனை ஆட வைக்க போறேன். அப்படிலாம் பண்ணீங்கன்னா சொல்றேன். நம்ம பிளே ஆஃப் போனா கூட டூபே இருந்தாதான் கைஸ். நான் ஓப்பன் சைடு டூபே ஃபார்ம்ல இருந்தாதான் நம்மளால அடிக்க முடியும். ஏன்னா ஈஸ் ஒன் ஹூ கேன் ஸ்கேர் ஆப்போனன்ட்ஸ். கார்த்திக்குலாம் ஆப்போனன்ட்ஸ் பயப்பட மாட்டாங்க. டூபே இருந்தா ஆப்போனன்ட்ஸ் பயந்துருப்பாங்க. ஷபாஸ் ஓவர்ல கிழிச்சு கொடுத்துருப்பான் பையன். கிளைமேக்ஸ் அப்புறமேட்டு இதுவாயிருச்சு. சரி வீர் ஒரு 6 விட்டான், சூப்பரா விட்டான் லெக் சைட்ல. தூபைக்கு நல்லா தெரியும் லாஸ்ட் ஓவர் எப்படி பார்த்தாலும் ஒன்று ஷபாஸ் போட போறான், இல்லை மார்க் நம்ம தான் கொடுக்க போறாங்க நல்லா அவனுக்கு தெரிஞ்சு வெயிட் பண்ணி தான் லாஸ்டா 2 பால் வந்துச்சு, தூக்கி அடிச்சிட்டான் 2 6. அவ்வளவுதான் முடிச்சு. எனக்கு என்ன தெரியல, இந்த பட்டு பையன் லாஸ்ட் ஓவர் ஆனா எதுக்கு வந்து ஸ்பின்னர்ஸை கொடுத்துட்டு இருக்கானே எனக்கு புரியல. இதுக்கு முன்னாடி கேகேஆர் கூட திக்வேஷ் கொடுத்து 4 6 கொடுத்தான். ஆர்சிபி கிட்ட திக்வேஷ் கொடுத்தா ஜெயிச்சிட்டானுங்க. திருப்பி இந்த மேட்ச் வந்துட்டு ஒரு ஸ்பின்னர் கிட்ட கொடுத்தா எனக்கு புரியவே. மேட்ச் ஃபுல்லா கொடுக்காம 20 ஓவர் வந்து ஒருத்தர் ஸ்பின்னர் கிட்ட கொடுத்தா எனக்கு என்ன கான்செப்ட்னே புரியலையே. அது நல்ல ஸ்பின் ஹிட்டர் சார் 2 பேருமே. அப்புறமே அவனுக்கு கொடுத்தானுங்க. சரி கேம் முடிஞ்சிருச்சு. நல்ல பர்ஃபார்மன்ஸ் ருத்ராஜ் கிட்டயும் நல்லா இருந்துச்சு. உருவில்லாம் மொரட்டு காட்டாங்க கைஸ். வந்தா சுட்டா ரிப்பீட்ன்ற மாதிரி முடிச்சு. நான் இப்போத்துலதே சொல்லிட்டு இருக்கேன், உருவில இருக்குங்க. உருவில ஆயுஷ் மாத்திரையாவில் அந்த சீன் 2 பேருமே இருந்தாங்கன்னா பக்காவா இருக்கும் டீம். நான் இப்பயுமே சொல்றேன், கார்த்திக் சர்மாலாம் நமக்கு தேவையே கிடையாது. இப்ப கூட எனக்கு தெரியல, கார்த்திக் சர்மா இவன் பிரசாந்த் இருப்பதில் அமன் கான் ஒருத்தன் உள்ள உட்காந்துருக்கான். அவன் கூட நல்லா 6 அடிப்பான், இது பண்ணுவான். அவனை கூட நீங்க எடுத்துட்டு வரலாம். இன்னொன்னு என்னன்னா, தூபேவை நீங்க இம்பாக்டா யூஸ் பண்றதுதான் கைஸ் உங்களுக்கு நல்லது. குர்ஜாப் நீ திருந்திருக்கணும் இன்னைக்கு மேட்ச்ல. குர்ஜாப் நீ திருந்திருந்தா 200 வந்திருக்காது, கையில இருந்திருக்கும் கேமு. இன்னொன்னு என்னன்னா, இங்கிலீஷ்க்கு ஃபீல்டிங் வைக்கிறாங்க ஒரு ஃபீல்டிங், அவன் அப்பயும் வேற மாதிரி ஷாட் அடிக்கிறான். வேற ஒரு ஃபீல்டிங் வைக்கிறாங்க, அப்பயும் அதுக்கடுத்து பவுண்டரி அடிக்கிறான். இங்கிலீஷ் அடிச்ச ஸ்கோருக்குலாம் 250+ போயிருக்கணும் கைஸ். இவனுக்கு என்னடானா 200லயே மாட்டிக்கிறானுங்க. நானும் அதே வராது நினைச்சேன். 180+ 180 தொட்டபடியே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். பட் பரவாயில்ல. நீங்களும் ஷபாஸை முன்னாடி இறக்கணுங்கன்னா எல்எஸ்சி முன்னாடி இறக்கியிருந்தா அவனுக்கு பால்ஸ் கிடைச்சிருக்கோம், நல்லா அடிச்சிருக்கோம். நீங்க என்ன பண்றீங்கன்னு எனக்கு புரியல. பட் லாஸ்ட் சென்னை வான், அந்த கர்ஸ் உடஞ்சிருச்சு. நம்பர் 4 டூபே இறக்குங்க ப்ளீஸ். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நம்பர் 4 தூபேவும் இறக்கலாம், பிரிவிசியும் கொஞ்சம் மேல நீங்க இறக்கலாம். அவனுக்கு நீ நம்பர் 4ல ஒரே ஒரு மேட்ச் தான் கொடுத்தானுங்க. 4ல வந்துட்டு ஒரே ஒரு மேட்ச் தான் கொடுத்தானுங்க. எதுக்கு இப்படி பண்ணானுங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் அவன் பொசிஷன் சவுத் ஆப்பிரிக்கா ஆடுற பொசிஷன் 4-3 and 4. அவனை 4 தான் மெஜாரிட்டியா ஆட வைக்கிறாங்க சவுத் ஆப்பிரிக்கா. அப்படி தேவையானா மட்டும்தான் ஏதோ ஒரு ரேர் மேட்சஸ்ல தான் வந்துட்டு அவன் ஃபைல் ஆடுறான். அவன் நேச்சுரல் கேமை கெடுக்கிறான் ஃபிளமிங்க, சிம்பிளா சொல்லணும்னா. சரி நீ கார்த்திக் சர்மா ஆட வைக்கிறன்ற. நேத்து கூட உருவில் பட்டேல் பேப்பர்ல என்ன போட்டிருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது கைஸ். சாக் ஃபிளமிங்ஸ் தான் கைஸ் போட்டிருந்தது, நான் பச்சேன். இந்த ஜூம் பண்ணி காமிச்சிட்டாங்க. இருந்தாலும் சாக் ஃபிளமிங் தான் நானும் நினைச்சேன், சாக் ஃபிளமிங் தான் போட்டிருக்கானோ அப்படின்னு. ஸோ எனக்கு கார்த்திக் சர்மா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆடின ஒரு மேட்ச் ருத்ராஜோட நின்ன மேட்சை விட எனக்கு மும்பையோட ஆடின மேட்ச் பெட்டர்ன்னு தோணுச்சு. ஏன்னா எனக்கு அது நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு அதில் வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக ஆடின மாதிரி இருந்துச்சு. அந்த மேட்ச் ரொம்ப தடவனான். யார் கூட ஆடினாங்க இதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் ருத்ராஜோட நின்னானே மும்பை மேட்ச்க்கு முன்னாடி. அதான் ஜிடி அந்த மேட்ச்லாம் வந்துட்டு அநியாயம். ஜிடி மேட்ச் இல்லடா, ஜெயிச்சோண்டா அந்த மேட்ச். அவன் ஆடி கொடுத்து ஜெயிச்சோண்டா. டெல்லியா? இரு யாரோட ஆடணும்? டெல்லி. ஆமா, டெல்லியோட நின்று ஆடினது ஓகே தான். எனக்குலாம் ஒன்றும் அவ்வளோ இம்ப்ரெஸ்லாம் ஆகல. பட் மும்பையோட ஆடினது நல்லா தான் ஆடினான். அதை நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். டெல்லியோட ஆடினதெல்லாம் ஓகேஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். மும்பையோட ஆடினது அந்த சுச்சுவேஷன் அப்படி இருந்துச்சு, அவன் நின்று ஆடணும்னு இருந்துச்சு, ஆடினான், அவ்வளோதான். ஸோ இந்த கார்த்திக் சர்மாவை நீங்கள் வந்து சர்ஃபராஸுக்கு பதிலாக எடுத்துகிட்டு வரதே எனக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா சர்ஃபராஸோட கேப்பபிலிட்டி என்ன அப்படின்னு அவன் காமிச்சிட்டான். என்ன குவிக் ஃபயராக ஆடுவானு தெரியும். இப்போ கார்த்திக் சர்மா உங்களுக்கு 20 ரன் 20 பால் கிடச்சதை ஐ கெஸ் சர்ஃபராஸ் வந்து 10 பால் கடிச்சிட்டு போயிருப்பான், அவுட் ஆகிட்டு போயிருப்பான், அது வேறு விஷயம். பட் 10 பால் உங்களுக்கு சேவ் ஆயிருக்கும். 10 பால் வேற எங்கேயாச்சும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கலாம், வேற யாராச்சும் அடிச்சிருக்கலாம். மேபி இவன் தூபே வந்துட்டு ஏர்லியாக வந்திருப்பான், இவன் மாட்டியிருப்பான் அவன் கையில். முன்னாடியே வந்துட்டு ஸ்பின்னர் யாராச்சும் மாட்டியிருப்பாங்க. ஸோ அதுதான் இவங்க நிறையா கொஞ்சம்
கண்டுபிடிச்சிட்டாங்கடா, ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகேவா? அதை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் மேட்டர். பண்ணிட்டாங்க. இன்னும் 3 மேட்ச் தான் இருக்குது. கரெக்டாக பண்ணிட்டாங்க அப்படின்னா சேஃபாக பிளே ஆஃப்ஸ்குள்ளே போயிடலாம். உள்ளே போயிட்டா நம்ம எப்பயுமே வந்துட்டு அன்ஸ்டாப்பபிள். டைரெக்டாக ஃபைனல்ஸ் தான். ஸோ அதுதான். அண்ட் அவங்க வந்து ஷமியை வந்துட்டு ஒரு ஓவர் கொஞ்சம் வச்சிருந்துருக்கலாம்னு தோணுது. நீ என்ன நினைக்கிற? இல்ல அவங்க உருவில் அடிச்ச அடியில வந்துட்டு முடிஞ்சிரும், 16 ஓவர்ல முடிச்சிட போறான்னு 15 ஓவர்ல முடிச்சிட போறான்னு சொன்னாங்க. அதனால கொண்டு வந்ததுதான். அது அந்த உருவில் கிட்ட இவங்களும் நாங்க அடிச்சிடும் தான் நினைச்சீங்க. அப்போ நாங்க நினைச்சது தப்பு இல்லையன்ற மாதிரி தான் இருந்துச்சு. உருவில் வந்துட்டு அடிக்கும் போது ஷமியை கொண்டு வந்தது தான் எனக்கு தெரிஞ்சு அவனுங்க பண்ண ஒரு ஸ்மால் மிஸ்டேக். அது கொண்டு வராமல் இருந்திருந்தானுங்க அப்படின்னா மேபி ஈஸியாக வந்துட்டு அவனுங்க இது பண்ணியிருக்கலாம். அது பண்ணல அவனுங்க. பிளஸ் அவங்க மோசின் கான் இல்லை. மோசின் கான் இல்லை. அதுதான் ஒரே அவங்களுக்கு இன்னொரு இது. ஆவேஷ்க்கு பதிலாக மோசின் இருந்து தான் நம்ம மாட்டியிருப்போம். சரி, இதுவே 22 நிமிஷம் போயிருச்சு பார்த்து. ஸோ நம்ம அடுத்த மேட்ச்சுக்கு கிளம்புவோம். இது அவ்வளோதான். எனக்கு வேற எதுவும் இல்லை சொல்றதுக்கு. உனக்கு தான் இருக்கா? நெக்ஸ்ட் மேட்ச் எல்எஸ்சி கூட ஜெயிச்சிருங்கடா டே. ஏன்னா வேற யாரும் உங்களுக்கு சிம்பிள் ஆப்போனன்ட்ஸ் கிடையாது. கேகேஆரோடலாம் வந்துட்டு கேகேஆர்ன்ற பேர் சன்ரைசர்ஸோடலாம் செம்ம அடி வாங்குவோம். ஸோ அதுக்கு நம்ம வந்துட்டு கொஞ்சம் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும். ஸோ இப்போ என்னடா இன்னி மேட்ச்? அதுக்கு அடுத்து நேத்தி மேட்ச் தான். ஆர்சிபி விசஸ் எம்ஐ. சூப்பர் மேட்ச். அருமையான ஒரு வீக்கெண்டை கொடுத்ததுக்கு மிக்க நன்றி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நல்ல வேலைடா, இப்படி ஸ்லாட் போடுங்கடா, அப்போதான் எங்களுக்கு வீக்கெண்ட் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆர்சிபி தெரிக்கிற கம்பேக்டா, என்னன்னா சொல்லு. தே ஹேவ் மூவி சன்ரைசர்ஸ். எப்படா நீங்க புவனேஸ்வர் குமாரை விட்டீங்க? எப்படா நீங்க புவனேஸ்வர் குமாரை விட்டீங்க? எப்படா எப்படா எனக்கு புரியல. நீங்க ஒரு பேட்ஸ்மேனா தான் நீங்க. ஆனா அவனுங்க எல்லாரையும் தான் பண்ணானுங்க. வார்னரும் இல்ல, வில்லியம்சனும் இல்ல, ரஷீதும் இல்ல. டேய், தே ஆர் த பில்லர்ஸ் ஆஃப் யுவர் டீம், தே ஆர் த ஃபேஸஸ் ஆஃப் யுவர் டீம்டா. நீங்க அதை பிரேக் பண்ணதே எனக்கு ஒரு மாதிரி இப்படிதான் விட்டுருப்பீங்க நீங்க, சி அப்படின்ற மாதிரி தான் கைஸ் ஆயிடுச்சு. இங்கேயோ ஒன்றும் குறை சொல்றதுக்கு இல்லை, இந்தியா டீமா அவனை உட்காரதான் வச்சிருச்சு. அதனால இங்கேயோ ஒன்றும் வாழல. பட் யூ கான்ட் டேக் சம் ஒன் லைக் மூவி கைஸ். விட்டுருக்கூடாது மூவியை. நான் ஸ்பெல்லு என்ன இது பா சான்ஸே இல்லைண்ணா. மூவிஸ் மூவி கைஸ் சூப்பரா போட்டான். ஃபர்ஸ்ட் எனக்கு அதுதான், அந்த பவர் பிளேல இருக்கிற அந்த புவியோட இதை வந்து யூஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு அந்த ஸ்கில் இருந்துச்சு, உங்களுக்கு அந்த கேப்டன்சி கேப்பபிலிட்டி இருந்துச்சுன்னா அழகாக புவிக்கு வந்துட்டு யோசிக்காம சில பேர்லாம் 3 ஓவர் கொடுப்பாங்க. அவன் ஸ்விங் ஆகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா போடு 3 ஓவர் போடு. பவர் பிளேலேயும் 3 ஓவர் போடு. நீ போடுறா, ஸ்விங் இருக்கா, நீ போடு 3 ஓவர் கொடுத்தனா கண்டிப்பாக 3லேருந்து 4 விக்கெட் எடுத்து கொடுத்துருவான். அந்த மாதிரி தான் பண்ணணும். உனக்கு அங்கே ஹேசல்வுட் வேற இருக்கான். அதை ஒரு மேட்ச் பண்ணாங்களேடா இவங்க 2 பேரும் தான் சேர்ந்து 3 விக்கெட் எடுத்தானுங்களே, டெல்லியோட நினைக்கிறேன். டெல்லியோட ஸ்விங் இருக்கா போடு, சாவடி அவனுக்குல போட்டு காலி பண்ணிடணும். சீரியஸாக இந்த மேட்ச் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இவனுங்க எம்ஐ பேட்டிங்கும் வந்து பிடிச்சிருந்துச்சு. ரோஹித் சர்மா நல்லா ஸ்டார்ட் கொடுத்தான். புவனேஸ்வர் குமார்ன்றதுனால தான் விக்கெட் போச்சு. நம்மந்தீரும் வந்துட்டு நல்லா ஆடினான். ஸ்கை எனக்கு தெரில என்ன பண்ண போறான்னு தெரில. எனக்கு நிறைய ரூமர்ஸ் வேற போகுது. ஸ்கை வந்துட்டு இந்தியன் டீம்லேருந்து ட்ராப் பண்ணிட்டு ஸ்ரேயாஸ் உள்ள கொண்டு வர போகிறாங்கன்னு. எப்படி கொஞ்ச நாள் வந்துட்டு இவங்கெல்லாம் ரெஸ்ட் எடுத்தாங்க சீனியர் பிளேயர்ஸ், அந்த மாதிரி ரெஸ்ட் மோடில் இவனை போட்டு விட்ருவானுங்கன்னு நினைக்கிறேன் ஸ்கையை. ஸோ போடுறது நல்லது தான். விராத்தையும் ரோஹித்தையும் பர்ஃபார்மன்ஸ் அப்படி தான்டா இருக்கு, ரொம்ப ஃபஸ்ட்டாக இருக்குல்ல. இத்தனைக்கும் விராத்தும் ரோஹித்தும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தவனுங்களை ஒரு 2 வருஷம் உட்கார வச்சானுங்க, லைக் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு. ஆனால் கரெக்டாக வேர்ல்டு கப் டைமில் கூப்பிட்டாங்க, 2 பேரும் பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டாங்க வேர்ல்டு கப்பில். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இவனுங்க பண்ணணும். ஸ்கையை உட்கார வைங்க கொஞ்ச நாள், உள்ள அப்படியே நிம்மதியாக இருக்கட்டும். பும்ராவையும் கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணுங்க, பரவாயில்ல, T20s தானே, பும்ரா கொஞ்சம் ரெஸ்ட் ஆகட்டும். ஓட விட்டுனே இருக்கீங்க அவனை. பும்ரா வந்துட்டு கொஞ்சம் அவனை டெஸ்ட்டில் ஃபோக்கஸ் பண்ண வைங்க, டெஸ்ட் அண்ட் ஓடிஐஸில் ஃபோக்கஸ் பண்ண வைங்க. நிறைய புது டேலண்ட்ஸ் வந்துருச்சு, அடிச்சு விடுங்க எல்லாரையும். அண்ட் ராஜங்க தீபக் சார் இப்போ விராட் கோலியை திருப்பி ஒரு டக் அவுட் எடுத்துட்டான்டா, டபுள் டக் அவுட்ரா. யாரு? விராட் கோலி 2 தான் டக்குல பிடிச்சாத ஒண்ணா அடுத்தடுத்த மேட்ச். ஆமா, அடுத்தடுத்த மேட்ச் வந்து டக்கு. ஸோ
தீபக் சாகர் வந்துட்டு நான் தான் சொல்கிறேனே, ஸ்விங்கிங் கண்டிஷன்னா தாராளமாக தீபக் சாகர் உள்ளே கொண்டு வரலாம். ஸோ அதெல்லாம் யோசிக்காதீங்க. எப்படி புவியை வந்து ஸ்விங்கிங் கண்டிஷனில் நம்பி கொடுக்குறீங்களோ தீபக் சாகர்கிட்டயே நம்பி கொடுக்கலாம். அவன் கண்டிப்பாக ஸ்விங்கிங் கண்டிஷன்னா வீடு எடுத்து கொடுத்துருவான். ஸோ அதான் மேட்ச் நல்லா இருந்துச்சு. எனக்கு இன்னொன்னு என்ன செகண்ட் இன்னிங்ஸ் இன்னொன்னு என்னன்னா இது ஆர்சிபிலேயே சால்ட் இல்லைன்னா அடி வாங்குறாங்க. சால்ட் இல்லைன்னா அந்த ஃபயர் இல்லை, உப்பு இல்லைன்னா சாப்பாடு எப்படி உப்பு இல்லையோ அந்த மாதிரி சால்ட் இல்லைன்னா வேலை தான் நான் சொல்லுவேன். கரெக்டு தான். இல்லை சால்ட் கன்ஃபார்மாக மிஸ்ஸிங் தான். அவங்க பெத்தல்ல அதெல்லாம் வேலை அவங்களுக்கு. குருணால் பாண்டியா அப்பா உயிரை குத்து ஆனாண்டா எவ்வாடே. அப்புறமே ஸ்டோரி போடுறான் வயிறு ஐயோ என்னன்ற மாதிரிதான் இருக்கும். இப்போ தெரியுதா நான் ஏன் குருணால் வந்துட்டு என்னதான் நம்ம அவன் உயிர் கொடுத்து ஆனாலும் அவன் என்ன பண்ணாலும் அவன் பெஸ்ட்டை கொடுக்குறான். என்னதான் உயிர் கொடுத்து ஆனாலும் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல குருணால் இது கேரன் போலோட பத்தி பாண்டியா மும்பை இந்தியன்ஸை பத்தி அவன் பேசுவான் பாரு, அப்படியே அந்த வாய்ஸ்லயே தெரியும் ஹவு மச் மிஸ்ஸஸ்ன்னு. லைக் 3 பேரும் தான் பிரதர்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் மாதிரி இருந்தாங்க மும்பைக்கு. அவங்க போன உடனே மும்பை காலி. இதான் ரியாலிட்டி. பொலாடு, குருணால், ஹர்திக் அவங்க 3 பேர் போனாங்க, பிரான்ச்சைசி போச்சு. இப்போ ஹர்திக்கால அது பண்ண முடியாத காரணம் என்னன்னா பொலாடுன்ற மாதிரி ஒரு பிளேயர் கிடைக்க மாட்டான் T20. இந்த சைட் குருணால் வேற லெவல்றா. இது ஒரு மாதிரி ஃபேமிலி மாதிரி பயங்கர க்ளோஸா இருந்தாங்க. இப்போ யாருமே இல்லைன்றது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அதான் ரியாலிட்டி. கஷ்டமா இருக்கு எனக்கு. குருணால் வந்துட்டு இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணி அவன் திருப்பி இந்தியன் டீமுக்குள்ள வந்தே ஆகணும். எனக்கு தெரிஞ்சு வந்துருவான் தான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்களுக்கு செகண்ட் ஸ்ட்ரிங் ஸ்குவாடெல்லாம் நிறைய எடுத்துகிட்டு போவாங்க இதுக்கப்புறம். ஸோ ஐ கெஸ் குருணால் வந்துட்டு கூடிய சீக்கிரம் டீமுக்குள்ளே வந்து ஆடுவான். அக்சரோட பொசிஷனில் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஏன்னா அக்சர் வந்துட்டு இன்னைக்கு என்ன பேட்டிங்காக பவுலிங்கே போடலன்னு கடுப்பில் உட்காந்து நல்ல வேலை பவுலிங் போடாததுனால பேட்டிங் நல்லா ஆடினா அந்த மேட்ச் வரலாம் அந்த ஃபயர் அதை இது அதை உள்ளவே அந்த மேட்ச் போட்டு போடலாம். ஸோ தான் ஜெயிச்சாலும் இருக்கு அவனுக்கு. ஸோ அண்ட் நம்ம வந்துட்டு எல்லாரும் சொல்கிறோம் இந்த மாதிரி ஜிதேஷ் சர்மா வந்துட்டு ஒரு ஸ்கேமர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீசன் ஸ்டார்டிங்லேருந்து நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். பாப்பா நான் ஒன்றுமே பண்ண மாட்டான், டீமில் இருந்துட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அவனை விட டபுள் டைம் பெரிய ஸ்கேமர் ஒருத்தன் டீமுக்குள்ளே இருக்கான். அவன் பேர் தான் ரொமாரியோ ஷெப்பர்டு. ரொமாரியோ ஷெப்பர்டுன்னு ஒரு பெரிய ஸ்கேமர் இருக்கான். அவனுக்கு பாடி லென்த்தில் பால் போட்டால் தான் அடிக்கிறான். ஓகேவா? அந்த அந்த எப்படி சொல்கிறது, ஒரு 5th ஸ்டெம்ப்பு வரைக்கும் தான் அவனுக்கு அந்த இது. ஓகேவா? காலுக்கு இந்த சைடில் வந்துட்டு ஆரம்பித்து அவன் கால் வச்சிருக்க இடத்துல ஆரம்பித்து அந்த 5th ஸ்டெம்ப்லேருந்து 6th ஸ்டெம்ப் வரைக்கும் தான் அவனுக்கு இது. அதுக்கு மேலே வெளில போட்டேன்னு வச்சுக்கோயேன், பால் பேட்லேயே படாது. காற்று அவன் அடிக்கிற காற்று கனடா வரைக்கும் வருது லிட்டரலாக. எனக்கு அந்த அளவுக்கு சுத்துறான். என்னடா பண்ற? உன நம்பி டீம் இதுல பேச்சு வேற, சென்னைக்கு அப்பா சென்னையோட அப்பான்னு. அதான் காண்டாவும் எனக்கு. நீ வந்துட்டு டேவிட்லாம் நான் குத்தமே சொல்ல மாட்டேன். அவனுக்கு மாட்டில் போச்சு. ஓகேவா? அவன்லாம் குவாலிட்டியான பிளேயர். ஷெப்பர்ட்லாம் வாயே திறக்கக்கூடாது. நீ ஆடுற ஆட்டத்துக்கு எங்க அண்ணன் ஜேமி ஓவர்டனே சூப்பரா ஆடுறான்டா. நீ என்னடா ஆடுற? ஆஃப்ல போட்டா ஆடவே மாட்டேற. அடிக்க சொன்னா காத்து வீசுற. மொத்த டீமும் அடிக்குது. குருணால் பாண்டியா அடிக்கிறான். உனக்கு என்னடா பெரிய ஹிட்டர் போடாக. புவனேஸ்வர் குமார் அடிக்கிறான்டா. ஆஃப்ல வைடியா இருக்கிற இறக்குறான். அந்த 6th கேம் பாத்திச்சு. அப்படி அடிக்கிறான். கிளீனான ஷாட், டெக்ஸ்ட் புக் ஷாட். அதெல்லாம் அவன் அடிச்ச ஷாட்டுக்கு நான்லாம் வந்துட்டு லிட்டரலா அப்படியே வாயை பொழந்துட்டு என்னடா அடிக்கிற அப்படின்னு தான் உட்காந்துருந்தேன். இவன் என்னன்னா ஒண்ணுமே ஆட மாட்டான். ஷெப்பர்டை இவ்வளோ பேக் பண்ணுறதுக்கு பண்ணிட்டு தான் இருப்பானுங்க. அவனுக்கு கடைசி வரைக்கும் ஷெப்பர்டை பேக் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. எதுவும் சொல்ல முடியாது. டஃபி எடுத்துட்டு வந்துடலாம் கைஸ். அதுதான் ஹேசல்வுட்டும் டஃபி 2 பேரையும் வச்சு இறக்குங்க. உங்களுக்கு வந்துட்டு 3 ஃபாஸ்ட் பவுலிங் இது. நீங்கள் 16th ஓவர்லேருந்தே ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிக்கலாம். டஃபியோட ஸ்லோவர் ரன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. அவனை இறக்குங்க. இவனை தூக்கிட்டு வந்து உள்ளே ஆட வைக்கிறதுக்கு டஃபியாக இறக்கிட்டு போயிடலாம். ரொமாரியோ இது பண்ணி ட்ரை பண்ணுறதுக்கு. அண்ட் கோர்பின் போஸ் சூப்பராக போட்டான்டா. அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும்டா. லைன் அண்ட் லென்த் அழகாக போட்டான். செம கேம் ரிட்டர்ன் எடுத்துட்டு வந்தோம். அதுதான் நீ அந்த திலக் வர்மா கேட்சை பத்தி என்ன நினைக்கிற? எந்த கேட்ச் சொல்ற? அதான் நமந்தி புடிச்சு போடும்போது அதுக்கு ட்ரை பண்ணாம விட்டு குருணால் பாண்டியாவோட கேட்ச். எனக்கு எதுவும் சொல்லல, நீ தான் சொல்றியா? அது வந்துட்டு ஆக்சுவலா அது கேட்சுக்கு போயிருக்கணும்.
அதே மாதிரி நீங்க உங்க டீம்மேட்ஸ் இருக்கீங்க, அத்தனை க்ரௌட் இருக்கும்போது நீங்க வந்து அந்த மாதிரிலாம் திட்டக்கூடாது. நீ பர்சனலா உள்ள வச்சுக்கோ, உன் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல வச்சுக்கோ. அத்தனை க்ரௌட் முன்னாடி அப்படிலாம் திட்டினா அது எனக்கு தெரியலடா. மும்பைக்கு என்னடா இப்படி ஒரு ஒன் ஃபேமிலின்னு சொல்லிட்டு இருந்த டீம் என்னடா இவ்வளோ காண்டா திட்டிட்டு இருக்கானுங்க மாறி மாறி. புரியல எனக்கு. மும்பை வந்துட்டு ஏதோ இப்போ இன்னொரு ரூமர் போயிட்டு இருக்கு. ஹர்திக் பாண்டியா வந்துட்டு இதுக்கப்புறம் எந்த மேட்சும் ஆட மாட்டாரு. 14 மேட்சஸ்ல வந்துட்டு இதுக்கப்புறம் த்ரூ அவுட் த சீசன் இவ்வளோ மேட்சஸ் ஆயிடுச்சுல, இதுக்கப்புறம் வரப்போகிற மேட்ச் ரிமைனிங் மேட்சஸ் ஆட மாட்டார். மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஹர்திக் பாண்டியாவுக்கும் ஏதோ சண்டை. அதுக்கப்புறம் இப்போது ரீசெண்டாக வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் போச்சு. பிசிசிஐ வந்துட்டு ஏதோ இன்வெஸ்டிகேட் பண்ணுறது சொல்லிட்டு இருந்தாங்களே, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வரக்கூடாது கேம்ஸ்க்கு அப்படின்னு. அது கம்ப்ளைண்ட் கொடுத்ததே வேற யாரும் இல்லை, எம்ஐ மேனேஜ்மெண்ட் தானா. ஓ இவனுக்கு தெரியாம தான் கொடுத்துருக்காங்க. அதுதான் தலைவர் போய் சண்டையை போட்டிருக்காரு. அதனால தான் ஆடலன்ற மாதிரி ஒரு ரூமர் போகுது. மேபி உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா ஐ கெஸ் திஸ் வில் பி த லாஸ்ட் இயர் ஃபார் ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன் செட்டிங்கில். மோஸ்ட்டாக நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு சென்னைக்கு தூக்கிடலாமா? நடக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. தூக்கிடலாமா? சென்னைக்கு தூக்குறது இல்லாட்டி நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு நான் ஆடலைன்னு சொல்லிட்டு ஏதாவது இன்ஜுரின்னு சொல்லிட்டு உட்காந்துருவான் தான் எனக்கு தோணுது. ஒரு சீசன் உட்காடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்ப்போம். கேகேஆர் போகிறதுக்கும் சான்சஸ் ஜாஸ்தி. கேகேஆர் வேற ரொம்ப மும்முரமாக இருக்காங்க. க்ரீனை கொடுத்துட்டு க்ரீனை ஆக்சுவலி விட்டு ரிலீஸ் பண்ணிட்டு அதை அப்படியே வாங்கினாலும் வாங்கிடுவானுங்க ஹர்திக் பாண்டியாவை. ஸோ பண்ணுறதுக்கெலாம் வாய்ப்பு ஜாஸ்தி கேகேஆர் பண்ணுறதுக்கு. ஸோ நல்லா தான் இருக்கும். கேப்டன்ஷிப்பும் கிடச்சிரும். கேகேஆருக்கு ஆக்சுவலாக கேப்டன் இல்லை, அஜிங்கிய ரஹானேயை வச்சு போகிறதுக்கு பாண்டியாவுக்கு நான் கேப்டன்ஷிப் கொடுத்துட்டு போயிடுவேன். அதான் அவனுக்கு தேவையான கேப்டன்சி கிடச்சிரும். அவனுக்கு செட் ஆகிற மாதிரி பிளேயர்ஸும் இருக்காங்க கொஞ்சம் பேர். பார்த்தோன்னா ரமன்தீப், அதுக்கப்புறம் இவன் வருண் சக்கரவர்த்தி, ரிங்கு. அவன் ஸ்டைலுக்கு அவனுக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி டீம் அங்கே இருக்குது. ஐ ஹோப் அவன் சென்னைக்கு வரதை விட கேகேஆர் போனான்னா அவன் ஹாப்பியாக இருப்பான்னு எனக்கு தோணுது. ஸோ எப்படி அவன் ஜிடியில் ஹாப்பியாக இருந்தானோ அந்த மாதிரி வந்துட்டு அவன் ஹாப்பியாக இருப்பான். ஆமாண்டா, மஜாவா இருப்பான். எஸ்ஆர்கே ஒரு பக்கம் இப்படி சொல்ல, இவன் ஒரு பக்கம் இப்படி சொல்ல, மஜாவா இருக்கும். அந்த பக்கம் ஆரா ஃபார்மிங் பண்ணிட்டு இருப்பான். அவனுக்கு தேவையான டீம் அங்கே இருக்குடா. ஓகேவா, அவனுக்கு தேவையான டீம் இருக்கு, தேவையான அட்மாஸ்பியர் இருக்கு. இந்த வெஸ்ட் இண்டீஸ் கல்ச்சர் அங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஸோ நரேன் இருக்கான், ரசல் அங்கே கோச்சிங் ஸ்டாஃபு. ஸோ அவன் கம்ஃபர்டபுளாக இருப்பான் ஐ கெஸ். போகல அவனோட பேட்டிங்கும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி ரசல் இருக்கிறதுனால. ஸோ அவன் வேறு ஏதாவது பவர் கோச்சுன்னு உட்காந்துருக்கான். ஸோ நிறைய சான்சஸ் ஜாஸ்தி. எனக்கு தெரிஞ்ச அவன் கேகேஆர் போகிறது வயசான டிசிஷன். கேகேஆர் தான் போகணும். க்ரீனை ரிலீஸ் பண்ணிட்டு கேகேஆர் வந்துட்டு இவனை காசு கொடுத்து எடுத்துருங்க. எப்படியும் அடுத்த வருஷம் மும்பையில் இருக்க மாட்டான். ஸோ அவ்வளோதான்டா. எனக்கு இந்த மேட்ச் வேறு எதுவும் இல்லை. மும்பை மேட்ச்சுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். பெத்தலுக்கு பதிலாக அவங்க கார்டன் கைஸ், டெல்லி மேட்ச்ல ஒருத்தன் செம்ம காண்டகறான். அவனே ஆரம்பிப்பான்னு நினைக்கிறேன். இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் இந்த ஒரு பாயிண்ட் பஞ்சாப் மும்பைக்கு சொல்லிடுறேன். பெத்தலுக்கு நீங்கள் வந்துட்டு ஓப்பனிங் ஆட வைக்கிறத விட அவனுக்கு டவுன் தி ஆர்டர் ஆட வைக்கிறது பெட்டர். அப்படி நீங்கள் டவுன் தி ஆர்டர் ஆட வைக்க முடியாதுங்கிற பட்சத்தில் நீங்கள் ஜார்டன் காக்ஸையும் வந்துட்டு ஓப்பனிங் இறக்கிட்டு அவங்ககிட்டயும் விக்கெட் கீப்பிங் கொடுத்துடலாம். நிதேஷ் சர்மா வந்துட்டு எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. அவனை பேக் பண்ணுவாங்க எப்படியும். ஸோ ஆட வச்சுக்கோங்க நிதேஷ் சர்மாவை. விக்கெட் கீப்பிங் கொடுக்காதீங்க, ஃபீல்டிங் நிற்க விடுங்க, ஓட விடுங்க. அப்புறமாச்சும் ஒழுங்காக பண்ணுறானான்னு பார்ப்போம். இன்றைக்கி நம்ம வந்துட்டு பஞ்சாப் மேட்ச்க்கு வருவோம். பஞ்சாப் டிசி மேட்ச்சுக்கு. டிசி ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நான் அவங்கக்கிட்ட வந்துட்டு ரொம்ப லேசாலாம் பேச மாட்டேன். அவனுங்களை அடிச்சு தான் இன்றைக்கி பேசுவேன். இருக்கிற காண்டுக்கு வந்து பொலன்னு பொழக போகிறேன் ஜிடிஏ நான் இன்னைக்கு. ஃபஸ்ட்டு ஸ்குவாடு. ஓகே, ஸ்குவாடுன்னு ஒன்று எடுத்து வச்சுருக்கானுங்க. ஓகேவா, உங்களுக்கு ஒரு ஒரு பர்ஃபெக்டான ஸ்குவாட் இருக்குது. ஓகே, உனக்கு தேவையான பேட்டர்ஸ் இருக்காங்க, தேவையான பவுலர்ஸ் இருக்காங்க, தேவையான எல்லாமே இருக்குது, ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, எல்லாமே இருக்குது. ஓகே, எது இல்லைன்னே சொல்ல முடியாது, பர்ஃபெக்டாக இருக்குது. ஓப்பனிங்க்கு பத்தும் நிசாங்கா, கேஎல் ராகுல்னு ஸ்டார்ட் பண்ணிங்க ஸ்டார்ட் ஆஃப் த சீசனில். ஏன்னா அப்போ உங்ககிட்ட வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபாரின் ஸ்லாட் வந்துட்டு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு. கரெக்டாக, ஸ்டாருக்கு இல்லாததுனால ஒரு ஸ்லாட் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பத்தம் நிசாங்கா ஆட வச்சிங்க. கீழே வந்து ஸ்டப்ஸையும் மில்லரையும் ஆட வச்சுட்டு பவுலிங்க்கு வந்துட்டு இவனை யூஸ் பண்ணாங்க, இங்கிடி யூஸ் பண்ணாங்க. பர்ஃபெக்டாக இருந்துச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் ஸ்டாருக்கு உள்ளே வரான்னு தெரிஞ்சுது. ஓகேவா, ஸ்டாருக்கு வரான்னு தெரிஞ்ச உடனே ஸ்டாருக்கு வரத்துக்கு ஒரு 2 மேட்ச் முன்னாடியே மில்லரை உட்கார வச்சானுங்க. மில்லரை உட்கார வச்சுட்டு இவனை கொண்டு வந்தாங்க,
யாரா ஜேமிசன் உள்ளே கொண்டு வந்தானுங்க. ஜேமிசன் வச்சு ஆடினானுங்க. 2 மேட்ச்சு சாஹில் பராக்கையும் இவனையும் வச்சு ஆடினாங்க. சரி ஓகே. திருப்பி வந்துட்டு என்ன பண்ணானுங்க, மில்லரை உட்கார வச்ச மாதிரி இது பண்ணிட்டு இவனுக்கு பதிலாக நிசாங்கா உள்ளே கொண்டு வந்தாங்க. சரி, நிசாங்கா ஸ்டார்டிங்கில் தான் டீசெண்டாக தான் ஆடிட்டு இருக்கான், நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். அவன் உள்ளே எடுத்துகிட்டு வந்த 3 மேட்சும் நல்லா தான்டா ஆடி இருக்கான். 40 சம்திங் அடிச்சானா, ஆமாமா 40 50ன்னு அடிச்சான். நல்லா தான் ஆடுறான். பவர் பிளே நல்லா யூஸ் ஆகுது. நல்லா ஆடிக்கிட்டு இருக்கான். அவனை இன்னைக்கு டிராப்டு. ஓகேவா, ட்ராப் பண்ணிட்டு அபிஷேக் பொருள் எடுத்துகிட்டு வந்தீங்க. ஓகே ஃபைன், அபிஷேக் பொருள் எடுத்துகிட்டு வந்தது ஃபைன். லைக் டு லைக்காக வந்து ஒருத்தனை எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. இன்னைக்கு ஆடல பரவாயில்ல. பவுலிங்க்கு என்ன எனக்கு புரியல, பவுலிங்கில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? நடராஜன் என்ன தப்பு பண்ணா? நடராஜன் என்ன நல்லா போடலையா, இல்லாட்டி ப்ராப்ளமா தெரில. குல்தீப் யாதவை ட்ராப் பண்ணுற அளவுக்கு போயிட்டானுங்களான்னு எனக்கு தெரில. குல்தீப் யாதவ் என்ன ஃபார்ம் அவுட் ஆனால் அவன் வந்துட்டு ஃபார்ம் அவுட்டுன்னு சொல்ல முடியாது, அவன் வந்துட்டு எஃபெக்டிவாக இல்லைன்னு வேணால் சொல்லலாம். அதுக்கு வந்துட்டு அவனை ட்ராப் பண்ணிட்டு மாதவ் திவாரி உள்ள எடுத்துகிட்டு வரானுங்க. சரி, அக்ஷர் பட்டேல்னு ஒரு கேப்டன் இருக்கான், பவுலிங்கே போடல இன்னைக்கு. கேப்டனா தான் டவுட் எனக்கு. கேப்டனா அப்படின்னு தான் இருந்துச்சு. ஏன்னா அங்கே கீழே ஸ்ரேயாஸ் ஐயர் நின்று அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஸ்ரேயாஸ் ஐயருக்கு ஆப்போசிட்டாக உனக்கு செம ரெக்கார்ட் இருக்கு, போட்டு எடுக்க மாட்டியா நீ? என்னடா பண்ற? அக்ஷர் பட்டேல் என்ன சொல்றதே தெரியல. பேட்டிங்கும் கான்ட்ரிபியூஷன் இல்லை, பவுலிங் கான்ட்ரிபியூஷன் இல்லை. கான்ட்ரிபியூஷனோட பெருசா கான்ஃபிடன்ஸ் இல்லடா அவனுக்கு. ஏய், இன்னைக்கு ரொம்ப போடுறானா. அங்கே அவனுக்கு ஸ்ரேயாஸ் ஐயர் நின்று அடிச்சுக்கிட்டு இருக்கான், அவனை முன்னாடியே தூக்கி இருக்கலாம். அக்ஷர் பட்டேலுக்கு ஆப்போசிட்டாக அவனுக்கு இப்படி ஓகேஷ் ரெக்கார்டு தான் இருக்கு. அழகாக வந்தானா, வந்த வேகத்துக்கு அவன் வந்துட்டு ஒரு 20-30 ரன்ல அவனை சுருட்டிருந்தா அவனுக்கு ஸ்கோர் கம்மியாக இருக்கும், அவனுக்கு ஜெயிச்சிருப்பானுங்க மேட்சை. சரி, ஜெயிச்சிட்டானுங்க எப்படியும், ஸோ ஏர்லியாக ஜெயிச்சிருப்பானுங்க, ரன் ரேட் வந்திருக்கும். பைத்தியக்காரதனமா ஆடிட்டு இருந்தானுங்க. ஏன் ஒரு சில மேட்ச்ல 2 ஓவர் தான்டா போட்டிருக்கான் அக்ஷர் பட்டேல். கேப்டன்சி, நீ லீடிங் ஸ்பின், இந்தியாவோட லீடிங் ஸ்பின்னர், உன்னை நம்பி தான் வந்துட்டு வேர்ல்ட் கப்பில் உனக்கு பவுலிங் அவ்வளோ, ஃபைனல்ஸில் கூட உனக்கு ரன்னு போகிறதுன்னு தெரிஞ்சும் கொடுத்து நீ அழகாக ஒரு விக்கெட் எடுத்த, முக்கியமான ஒரு விக்கெட் எடுத்தான். ஏடா என்னடா பண்ற? என்ன சொல்றதுன்னே தெரியல. டீம் இருக்கு, இந்த டீமை வச்சு நீ கேஎல் ராகுலுக்கு வந்து பிரஷர் ஆயிருன்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட கேப்டன்ஷிப் கொடுத்தாங்க. நீயும் இப்படி பண்ணா எனக்கு புரியலையே, என்ன கான்செப்ட்ல இருக்கேன்னு. யாருகிட்ட போய் அவங்க திருப்பி யார்கிட்ட போய் கேப்டன்சி கொடுப்பானுங்க? உங்க கேப்டன்சிக்கு அங்கே 2 பேர் தான் இருக்கீங்க, மத்தெல்லாம் சின்ன இதுல அவன் முட்டான்டா கான்ஃபரன்ஸே. போன மேட்ச் சொல்றான் நாங்க அடுத்த சீசனுக்கு ப்ரிப்பேர் ஆகணும்னு சொல்லிட்டு போறான். போன மேட்ச் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல அப்போ நீ வரமாட்டேன்னு முடிவே பிலீவ் யுவர் டீம். நீ வந்துட்டு இதுல இதோட பெருசா என்னன்னா ஹேமங் பதானி 10 மேட்ச் ஆயிடுச்சியா, நீ இன்னும் வந்து டீம் செட் பண்ணலையா? காம்பினேஷன் இன்னும் ஒன்னும் காம்பினேஷன் தெரியலையா? சொல்றா இன்னைக்கு மில்லரால் தப்பிச்சிங்க, மில்லர் அஸ்டோஷால் தப்பிச்சிங்க, இல்லைன்னா ஹியூமிலியேஷனா இருக்கும், அசிங்கப்பட்டிருக்கும். அட்லீஸ்ட் இதுக்கப்புறமாச்சு இதே ஃபார்மேட்ல போங்க, இதே எடுத்துட்டு போறீங்கன்னா இதே வச்சுட்டு போங்க, அதை விட்டுட்டு திருப்பி மாத்தல. எனக்கு தெரிஞ்ச சஹில் பராக் வச்சு ஆடிட்டு நிதிஷ் ராணா என்ன பண்ணான் அது எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் நிதிஷ் ராணா உங்களுக்கு ஆடி கொடுத்தான், 3 மேட்ச் சூப்பராக ஆடி கொடுத்தான். ஒரு மேட்ச் ஃபெயில் ஆகணும்னு நிதிஷ் ராணா நீ வெளில உட்காரு, சஹில் பராக் 1 மேட்ச் ஆடலன்னு நிதிஷ் ராணா உள்ள உட்கார வச்சு இதே ஆர்ஆர் கூட 90 80 அடிச்சான்டா. பஞ்சாப் கூட 90 80 அடிச்சான்டா ஃபாஸ்டா. என்னடா பண்றீங்க சீரியஸா? எனக்கு புரியல. உங்களுக்கு சஹில் பராக் ஆட வைக்கணும்னா சஹில் பராக் ஓப்பனிங் ஆட வைங்க. செம்ம காண்டா இருந்துச்சு गाइस. ஜெயிச்சிட்டாங்க, அது மேட்டரே கிடையாது. ஆனா என்ன ஆர்டர், எனக்கு பிளேயர்ஸோட கான்ஃபிடன்ஸ் போகுது. அக்ஷர் பட்டேல் மாதிரி ஒரு பிளேயர் வந்துட்டு ஒரு மாதிரி ஷெல்லுக்குள்ள போறான், என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. இதுல பேச்சு வேற. ஃபிளேமிங் நல்ல கோச் இல்லைன்னா ப்ரோ வாட் ஃபார். நீங்க உங்களை பாருங்க முதல்ல, இன்னும் 10 மேட்ச் ஆயிருச்சு, உங்களுக்கு இன்னும் காம்பினேஷன் தெரியலன்னா யார் மேல சொல்றதுன்ற மாதிரி தான் இருக்கு இருக்கலாம். அட்லீஸ்ட் அவனாச்சு ஃபிளேமிங் ஆச்சு நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்ற மாதிரி உட்காந்துருக்கான். ஓகேவா, அந்த 3 காலை வச்சுட்டு அவன் யார் கார்த்திக் சர்மா சொல்றியா முயல்னு? நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலை, நான் வச்ச காம்பினேஷன் தான் கரெக்டான காம்பினேஷன் பிடிவாதமா உட்காந்து மேட்ச் ஏதோ ஜெயிக்கிறான். ஓகேவா, அவனை விட்டுருவேன் நான். ஓகேவா, நாங்கள் பார்த்துக்குறோம் அவனை, நான் அடிக்கிறதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ அடிக்காது. ஃபர்ஸ்ட் நீ உன் டீமை பாரு, உன் டீமை பார்த்து நீ வந்துட்டு உன் டீமுக்கு நீ கரெக்டான ஒரு காம்பினேஷன் கொடு. காம்பினேஷனே ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னா நான் இந்த டீமை ரேட் பண்ணேன். நான் இந்த டீமை வந்துட்டு பிளே ஆஃப்ஸ்க்கு இந்த டீம் டாப் 2ல இருக்கும். நான் மும்பையும் இந்த டீமையும் ரேட் பண்ணேன். இந்த 2 டீமும் வந்துட்டு நல்ல டீமாக வந்து செம ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆர்சிபி பஞ்சாபுக்கு அப்புறம் இவங்க 2 பேர் தான் வந்து செம ஸ்ட்ராங்கான டீம்ஸு, செம டஃப் ஃபைட் கொடுப்பாங்கன்னு.
இவனுங்க என்னன்னா மும்பையை விடு, மும்பை கிடக்குறானுங்க, நீ என்னடா பண்ணிட்டு இருக்க, உனக்கு டீம் இருக்கு, எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்றாங்க, மாத்தி மாத்தி ஸ்விட்ச் பண்ணி தூக்கி அவனை வெளில போடு இவனை வெளில போடு, நீ என்ன பண்ற? இந்த பக்கம் வந்தா இவனுங்க உனக்கு 2 பவுலர்ஸ் காம்பினேஷன்ல குழப்புது. ஓகேவா? லாக்கி ஃபெர்குசனா பார்க்லெட்டான்னு. இல்லடா இன்னொன்று என்னன்னா ஸ்ரேயஸ் ஐயருக்கு கொஞ்சம் ரொம்ப தான்ற மாதிரி எல்லா மேட்சும் நான் 200+ சேஸ் பண்ணுவேன், எல்லா மேட்சும் நான் 200 அடிச்சு நான் டிஃபெண்ட் பண்ணுவேன்னா ப்ரோ டிஃபெண்ட்லாம் பண்ண இன்கோ முடியாது. ஜாரா சமைச்சுக்கிறோன்ற மாதிரி தான் இருந்துச்சு. கண்டிப்பா 3 மேட்சா 4 மேட்ச் லாஸ் நினைக்கிறேன்டா கண்டினியூஸா. கண்டினியூஸா 4 மேட்ச் லாஸ். இது இந்த பேட்டர்ன் பார்க்கும்போது எனக்கு 2018 பஞ்சாப் கிங்ஸை பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் எல்லா மேட்சும் ஜெயிச்சானுங்க. அஸ்வின் நான் வந்துட்டு மாஸ்டர் மைண்டுனா அந்த சீசன் நீ பார்த்துருக்கணும். கேப்டனாக வந்துட்டு மாஸ்டர் மைண்ட் யுவராஜ் சிங் எல்லாம் ட்ராப் பண்ணி ஆடினாரு. யுவராஜ் சிங் ஃபார்மில் இருக்கிற யுவராஜ் சிங்கை ட்ராப் பண்ணிட்டு வேற யாரையும் உள்ள கொண்டு வந்தார். அப்படிலாம் பண்ணிட்டு இருந்த அஸ்வின் நான் வந்துட்டு பட்லரை மேன்டைன் பண்ணுவாங்க அந்த சீசன் தான். அப்படிலாம் பண்ணிட்டு இருந்த அஸ்வின் நான் வந்துட்டு ஒரு 7-8 மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே ஆஃப் ஆச்சு. கரெக்டாக அந்த 7வது மேட்சோ 8வது மேட்சோ இந்த மாதிரி ஏதோ கேட்பாங்க, யுவராஜ் சிங் எதுக்கு ட்ராப் பண்ணீங்கன்னு. அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரூடாக ஏதோ பதில் சொல்லுவார் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அப்படியே ஒரு அடிஸ் இருக்கும், ஃபுல்லாக அப்படியே கண்டினியூஸாக லாஸ் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு அதே மாதிரி தான் இருக்குது பார்க்க. உன்னை வந்து கேப்டன்சி இதுக்கு நீ கேப்டன்சி நல்லா தான் பண்ணுறேன்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த பவுலிங் யூனிட்டை வச்சுட்டு உன்னால் வந்து 200லாம் டிஃபெண்ட் பண்ண முடியாது, சத்தியமாக பண்ண முடியாது. அங்க அக்சர் இவன் ஹர்ஷ்தீப் சிங் நல்லா போட ஆரம்பிச்சான். அப்போலேருந்தே சொல்றேன் பஞ்சாப் பவுலிங் வீக்குடான்னு யாருமே நம்பல. சொல்றேன் பஞ்சாப் பவுலிங் அவனுங்க வீக் தான் இல்லைன்னுலாம் சொல்லல. பட் உனக்கு அங்க வந்துட்டு மார்க்கோ ஆன்சன் திடீர்னு ஒரு மேட்ச் செமையா போட்டு கொடுத்துருவான். ஓகேவா? பார்ட்லெட்டு கண்டினியூஸா நல்லா போட்டுட்டு இருந்தவன லாக்கி அது இதுன்னு செக் பண்ணிட்டு இப்போ பார்ட்லெட் ஆடவே இல்லை. பார்ட்லெட்டும் ஆடாதனாலையும் ஒரு இது இருக்கு. ஒரு மேட்ச் ஆட வச்சாங்க, பட் பார்ட்லெட்டோட எஃபெக்டிவ்னஸ் வந்துட்டு வேற யாரும் கொடுக்கல. பார்ட்லெட்கே போகலாம் திருப்பி. உனக்கு வைசாக் விஜயகுமார் என்னடா தப்பு பண்ணா? அவனை என்ன டிராப் பண்ண? இன்ஜுரி அவனோட மிஸ்ஸும் தான்டா இந்த மேட்ச்க்கு ஒரு லாஸுக்கு காரணம். ஏதோ நிகில் தான் சொன்னான். நிகில்னு சொன்னாலே இன்ஜுரிலாம் அதுவும் இருக்காதுடா, சும்மா உட்கார வைப்பானுங்கடா அவனுங்க. காம்பினேஷன் ட்ரை பண்றேன்னு யஷ்தாக்கு நல்லா தான் போடுவான், இல்லைன்னு சொல்லலை. பட் வைசாக் விஜயகுமார் அந்த டீம்லயே அவன் ஒருத்தன் தாண்டா அண்டர் 10 வச்சிருக்கான் எக்கானமி. இந்த சீசன்ல எல்லாம் 10க்கு மேல வச்சிருக்கானுங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல. இவங்க சரி டீம் எடுத்துட்டு வரானுங்க, ஓகே. அங்க வந்துட்டு ஸ்பின்னரே இல்லாம என்னத்த போறானுங்க இவனுங்க. இவனை சொன்னோம்லடா, அக்ஷர் பட்டேல் பவுலிங் போடாதுன்னு சொன்னோம்ல. ஆமா, அந்த பக்கம் யார் பவுலிங் போடலன்னு செக் பண்ணியா? ஹர்ப்ரீத் பிராரா? சஹலே பவுலிங் போடல. ஏன்டா என் தாலி இரண்டு அறுக்குறீங்கன்ற மாதிரி தான் பண்றானுங்க கைஸ் அவனுங்க. நான் ஆக்சுவலி நோட்டீஸ் பண்ணேன், சஹல் போட்டிருப்பான்னு தான் நினைச்சேன். மிடில் ஓவர்ஸ் 2 ஓவர் போட்டிருப்பான். அப்புறம் இப்ப பாக்குறேன் ஸ்டோயினிஸ் ஒரு 3 ஓவர் போட்டிருக்கான். ஏன்டா ஸ்பின் பிச் இல்லை, நீ ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுறானுங்கடா. ஸ்பின் பிச் இல்லைன்னா ஸ்பின்னர்ஸ் ஒழுங்கா போட மாட்டாங்க அப்படின்னு. அவன் லெக் ஸ்பின்னர்டா, அவனால டர்ன் பண்ண முடியும்டா. அவன் லைன் அண்ட் லென்த்தே போதும்டா. சஹல் குல்தீப் இவனுங்கெல்லாம் அவனுக்கு ஐடியா இந்த அந்த பிச்சை நம்பர் அவனுக்கு கிடையாதுடா. அவனுங்கெல்லாம் they have the potential. ஸ்பின்னர் கொடுக்காம லைன் லென்த் கரெக்டா வச்சு ஸ்லோவர் ஒன்ஸ்லயே அழகா மெயின்டைன் பண்ணுவான். ஸ்பின்னர் கொடுக்காம வந்துட்டு இது பண்ணி போகுது, ஒரு கேமே போகுது. அவனுக்கு தான் கொடுக்கலன்னு பார்த்தா இந்த மட்டியும் வந்து நான் போட மாட்டேன்னு உட்காந்துருக்கான் உள்ள. ஸ்பின்னரே யூஸ் பண்ணல இந்த மேட்ச்ல. ஆக்சுவலா இந்த பேட்டர்ன் எப்பயும் ஆயிருக்கு. அப்போ ஏதோ சொல்லியிருப்பாங்க, தியரி இருக்கு இந்த மாதிரி 2 சைடுமே இது ஃபேஸர் வச்சு மட்டுமே போன போது யாரோ வின் பண்ணாங்க அப்படின்னு ஏதோ ஒன்று இருக்கு. தெரியல எனக்கு வந்துட்டு 2 பேர் மேலேயும் டிசப்பாயின்ட்மெண்ட். யாருன்னு ஸ்பின்னர் கொடுக்காம வந்துட்டு பிச் அப்படி. ஸ்பின்னர் வந்துட்டு உனக்கு என்ன வேணா சேஞ்ச் பண்ணுவான் மேட்சை. ஒரு ஓவர் கொடுத்தா ஒன்றும் குறைஞ்செல்லாம் போயிட மாட்டான், யாருமே போடல. ஸோ பிச் இப்படி இருக்குங்கிறதுனால சரி ஸ்பின்னர் போட்டால் வந்து மட்டமாக இருக்கும். அவங்கடா
அவன் குல்தீப் ட்ராப் பண்ணா, இவன் ட்ராப் ஒன்றும் பண்ணாத உள்ள சொல்றதுக்கு இல்லை கைஸ். வச்சிருக்கிற சஹலை வந்துட்டு பவுலிங்கை போட விடல. சரி பிச்சை தான் பார்த்தல, பார்த்ததுக்கப்புறம் எதுக்கு உனக்கு சஹல் இவ்வளோ பொத்தி வச்சுட்டு அப்படியே இது பார்க்குற ஷோகேஸ் பீஸ் மாதிரி வச்சுக்கிறானுங்க போல ஸ்குவாடில் எடுத்து வச்சுக்கிட்டு. அவனுக்கு அட்லீஸ்ட் ஸ்டாப் ஆச்சு பண்ணானுங்க, கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்குது. நீ அவ்வளோதான்டா. சரி ஓகே, இந்த சமையிருச்சு. மேட்ச் வந்து தட்டி தடுமாறி இக்கி தசை மாதிரி ஜெயிச்சிட்டீங்க. மில்லர் செம நாக்கு, அஷிரோ செம நாக்கு, 2 பேரும் சூப்பர் நாக்கு ஆனானுங்க. கீழே மாதவ் திவாரி, அகீப் நபி 2 பேருமே வந்துட்டு அடிச்சானுங்க. அவனுக்கு ஆமா. ரோலும் சூப்பராக பண்ணானுங்க. ம் அவங்களுக்குலாம் வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ஸோ ஓகே, லெட்ஸ் மூவ் சரி, ஆன் மூவிங் ஆன் நெக்ஸ்ட் மேட்ச். எஸ்ஆர்ஹெச் மேட்ச்சு. ஜிடி வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச் வந்து அகமதாபாத்தில் நடக்குது. ஸோ இந்த மேட்ச் வந்துட்டு கொஞ்சம் 2 பேருக்கும் முக்கியமான மேட்ச்சு. ஜிடி ஜெயிச்சானுங்க அப்படின்னா அவனுங்க டாப் ஆஃப் த டேபிள் போயிடுவானுங்க, டாப் 2 வந்துருவானுங்க நினைக்கிறேன். ஏன்னா ஆர்சிபி ஆல்ரெடி மேலே உட்காந்துருக்காங்கல்ல. ஸோ ரன் ரேட் படி பார்த்தா செகண்ட் பிளேஸ் வருவானுங்க. எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சாங்க அப்படின்னா டாப் ஆஃப் த டேபிள். ஸோ இது வந்து டாப்புக்கு போகிறதுக்கு தான் போட்டியே. ஸோ நீ என்ன நினைக்கிற இந்த மேட்ச்? ரெண்டு டீமுக்குமே அப்படியே சூப்பர் ஸ்டார்ஸ்ன்ற மாதிரி பிளேயர்ஸ்லாம் கிடையாது கைஸ். 2 டீமுமே அப்படியே ஈக்குவலான ஒரு பிளேயர்ஸ் தான் வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஆனால் 2 டீமும் செம்மையா பர்ஃபார்ம் பண்றாங்க. இந்த சைடு கில்லுனா, இந்த சைடு கிஷான், இந்த சைடு ரபாடானா, இந்த சைடு கமின்ஸ் வந்தோடனே அவங்க பயங்கரமா சேஞ்ச் ஆயிடுச்சுடா. ஃபீல்டிங்கா இருக்கட்டும், அவன் பிடிக்கிற கேட்ச், அவன் போடுற போலிங்லாம் கலக்குறான் கமின்ஸ். வேர்ல்ட் கப் வின்னர் நாடுன்ற மாதிரி தான் ஆடுறான் அவன், வேற லெவல்ல. புது பசங்க அங்க இன்னும் சூப்பரா போடுறானுங்க. பேட்டிங் கிளாஸ் கலக்குறான், கலக்கு வேண்ட மாதிரி கலக்குறான் கிளாஸ்ன்னு. இந்த சைடு ஜிடி இன்னும் மிடில் ஆர்டர்லாம் செட் ஆகல. டாப் 3 தான் பட்லரு, நம்ம அண்ணன் என்னது சாய் சுதர்ஷன், கில்லு. ஆனா கில்லு நின்று ஆடிடுறான், மிச்சம் 2 பேருமே நல்லா நின்று ஆடுறாங்க. மற்றபடி அங்க எதுவும் இல்லை. இங்க மிடில் ஆர்டரும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. எனக்கு இது ஒரு மாற்று கருத்து இருக்கு. என்னன்னா அங்க வந்துட்டு சுந்தர் நல்லா ஆடுறான், ஓகேவா? சுந்தர் வந்துட்டு நிக்கிறான், அவனுக்கு அப்புறம் வரவங்க தான் நிக்கணும். அந்த விதத்துல பார்த்த அப்படின்னா ஹோல்டர் வந்துட்டு ஒரு 20 பால் நிக்கிறான்டா, 15 to 20 பால்ஸ் நிக்கிறான். அதுக்கப்புறம் என்ன ஆறான்னு தெரியல. நின்னா சொல்றேன். ஆமா, ஹோல்டர் எடுத்துட்டான்டா, மறண்டா ஹோல்டர் இருக்கான். தெவாட்டியா ஃபார்முக்கு வந்துட்டான். தெவாட்டியா நல்லா ஆடினான், போன மேட்ச் நல்லா, முன்னாடி மேட்ச் நல்லா ஆடினான். அவன் ஃபார்முக்கு வந்துட்டான். ஓகே, அவனுங்க இப்போ எனக்கு அர்ஷத் கான் உள்ள கொண்டு வந்திருக்கானுங்க. ஓகே, அர்ஷத் கானு, ரஷித் கான் 2 பேருமே பேட்டிங்க்கு ஆடுறானுங்க. திடீர்னு வந்து போன மேட்ச் சாய் கிஷோர் ஆடினான். அவனுங்க காம்பினேஷன் ஆக்சுவலி பேட்டிங் காம்பினேஷன் ஃபுல்லாக பர்ஃபெக்டாக வச்சுருக்கானுங்கடா. பவுலிங் காம்பினேஷன் வந்துட்டு மேட்சுக்கு மேட்ச் தேவைப்படுற மாதிரி மாற்றிக்கிறாங்க. அது என்னமோ அவங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா சில மேட்சஸ் வந்துட்டு உனக்கு 2 பேசர் இருந்தால் போதும்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பிரசித் உட்கார வச்சுட்டு இதை எடுத்துகிட்டு வந்தானுங்க, மானவ் சுத்தார் எடுத்துகிட்டு வந்தானுங்க. கரெக்டா? ஆமாம். ஸோ இப்போ பார்த்தோன்னா அவனுங்க வந்துட்டு பிரசிதியும் மானத்துக்கு சுத்தாரி 2 பேரையும் ஆட வைக்கிறதுக்கு ஷாருக்கானை ட்ராப் பண்ணிட்டானுங்க. நல்லதுதான். ஆக்சுவலி ஷாருக்கான் ட்ராப் பண்ணது எவ்வளோ பெரிய அட்வான்டேஜ் ஆயிருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு ஆல்ரவுண்டர் ஒருத்தன் கீழே இருக்கான், அர்ஷத். பவுலிங்கும் போடுவான், பேட்டிங்கும் ஆடுவான். இந்த மாதிரிலாம் பண்ணுறதை விட்டுட்டு என்ன போங்கடா. நல்லா ஆக்சுவலி இப்போ டீம் செமையாக செட் ஆயிடுச்சு ஜிடிக்கு. எஸ்ஆர்ஹெச் வந்து சொல்லவே மாட்டேன் பேரு. டிராவிஸ் ஹெட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஐபிஎல் ஒன்றுமே ஆடல. கமின்ஸ் அவன் நேஷனல் டீம் கேப்டன் வந்ததுக்கப்புறம் அடிக்கிறான், போட்டு வரவும் போறவன்லாம் அடிக்கிறான். அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. கமின்ஸ் வந்ததுக்கப்புறம் புது வெர்ஷன் ஆஃப் ஹெட் தான் நான் பார்க்குறேன். லாஸ்ட் 2 இயர்ஸ் எப்படி இருந்தாலும் ஹெட் இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கு ஹெட் ஆடுறத பார்க்க. கமின்ஸ், கிஷானு, அபிஷேக்கும் சம ஃபார்ம்ல இருக்கான்டா. அபிஷேக்கும் அடிக்கிறான், அவன் மேட்சுக்கு மேட்ச் ஏதாவது அடிச்சிடறான். அவனுங்க ஆக்சுவலி டாப் 4. இவன் அனிகேத் வர்மாவும் அடிக்கிறான், அந்த சிவாங் குமார் இருக்கான். நல்ல டீம் அது ஆக்சுவலா. அவனுங்க பாடுறா டாப் 5 செம ஸ்ட்ராங்கா இருக்கு. அவனுக்கு டாப் 5 செம ஸ்ட்ராங்கா இருக்கு. ஹெட்டு மட்டும்தான் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துச்சு. பட் இப்போ ஹெட்டும் ஃபார்முக்கு வந்துட்டான் போது அபிஷேக்கு, ஹெட்டு, இஷானு, கிளாசனு, நிதிஷ் ரெட்டி, இவனுக்கு 5 பேர் தானே எல்லா மேட்சையும் முடிக்கிறானுங்க. அனிகேத் வர்மா இப்போ 2-3 மேட்சா ஆடல, பட் அவனும் அடிக்கிறான், அவனுக்கும் சான்ஸ் வந்து அடிக்கிறான்.
கீழே சலிரராவும் அடிக்கிறான். அவனுக்கு 2 பேருக்கும் மேட்சே வர மாட்டேங்குது. இவனுக்கு டாப் 5 அடிச்சு முடிச்சிடுறானுங்க கேமை. கடைசி ஒரு ஒரு 1 ஓவர் 2 ஓவரில் வந்துட்டு சும்மா 10 ரன் அடிக்கணுன்ற மாதிரி இருக்கும்போது வந்துடுது. இவங்க அடிச்சு முடிச்சிடுறானுங்க. அப்படிதான் மேட்ச் போயிட்டு இருக்கு. நாளைக்கு மேட்ச் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக செம மேட்ச். எனக்கு என்னமோ நாளைக்கு வந்து எல்லா ஓவர்சீஸ் பிளேயர்ஸும் தான் செமையாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு தோணுது. இந்த பக்கம் கமின்ஸு, அந்த பக்கம் ரபாடா, ஹெட்டு, கிளாசன் இவங்களா தான் போட்டு மொத்த போகிறானுங்கன்னு தோணுது. எல்லாம் அகமதாபாத்தில் வேற நடக்குது மேட்ச். கில் அடிப்பான். அகமதாபாத்னாலே கில் ஒரு பக்கம் அடிப்பான். ஸோ மேட்ச் சூப்பராக போகும். நாளைக்கு கமின்ஸும் இருக்கான். அகமதாபாத்னா யாருக்கிட்ட பேசுற? 2023 ஃபைனல்ஸ் கமின்ஸ் அண்ட் ஹெட்டு ஞாபகம் இருக்கா? மட்டன் குஸ்காவா தான். அவனுங்க 2 பேருமே வந்துட்டு நாளைக்கு தான் வந்துட்டு இன்னைக்கு நாங்கள் வேட்டையாட போகிறோம் அப்படின்ற மூட்டில் தான் இருப்பானுங்க. ஸோ கேம் எஸ்ஆர்எச் சைடு தான் எனக்கு தெரிஞ்சு கஷ்டம் சிடி ஜெயிக்கிற இந்த மேட்ச். நீ என்ன நினைக்கிற? நானும் எஸ்ஆர்எச் தான் சொல்லுவேன். ஆனா கில்லோட இன்னிங்ஸ் மேபி நல்லா இருக்கலாம். ஓகே. இவங்க ஃபேஸ் 2-1 கூட சலைச்சது இல்லதான்டா. டு பி ஆனஸ்ட் 45-55 தான். 45 டு ஜிடி, எஸ்ஆர்எச்க்கு 55. பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் வந்து நான் ஐ வில் கோ வித் கமின்ஸ். ஜிடிக்கு ஐ வில் கோ வித் ரஷித் கான். ஓகே. வின்னிங் வந்து நான் ஹைதராபாத் தான். நான் வந்துட்டு ஐ வில் கோ வித் இந்த பக்கம் எஸ்ஆர்எச் சொல்லிடுறேன். நான் எஸ்ஆர்எச்க்கு வந்துட்டு நான் ஹெட்டு போகிறேன். ஹெட் எனக்கு என்னமோ இந்த மேட்ச் அடிப்பான்னு தோணுது. கிரவுண்ட் அப்படின்றதுனால எனக்கு தோணுது. ஜிடியில் வந்துட்டு ஐ கெஸ் ஹோல்டர் நல்லா போடுவான்னு தோணுது. ஸோ ஹோல்டர் வந்துட்டு கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் இருக்கும்னு எனக்கு ஒரு ஹோப் இருக்குது. பட்லர் ஆட மாட்டான் இந்த மேட்ச்சு. நான் அப்படி சொல்கிறேன். நீ மேட்ச் அப்படி தான் வந்துட்டு ஒரு மேட்ச்சு பட்லர் வந்துட்டு திணறுவான்னு சொன்னேன். திணறுனா அந்த மாதிரி இந்த மேட்ச்சும் சொல்கிறேன். பட்லர் இந்த மேட்ச் ஆட மாட்டான். கமின்ஸ் இருக்கிறதுனால ஆட மாட்டான்ற ஒரு இதில் சொல்கிறேன். ஸ்ட்ராங்கான ஒரு கான்ஃபிடென்ஸில் சொல்கிறேன். கமின்ஸும் பட்லரும் ஃபேஸ் பண்ணதெல்லாம் வந்துட்டு பட்லர் தலைவா நாளைக்கு கமின்ஸே 3 6 அடி தருவா ஒரே ஓவரில் பார்த்துக்கலாம். இந்த தருண் பையன் நாளைக்கு வீடியோ போட்டு வந்துடுறேன். அடிக்க மாட்டான்டா. 4 டிஸ்மிசல் இருக்கு. மேபி அவன் கொஞ்சம் டிஃபென்சிவாக போகலாம் கமின்ஸ் கிட்ட. மற்ற எல்லாரையும் போட்டு அடிக்கலாம். பட் கமின்ஸ் கிட்ட அட்டாக் பண்ண ட்ரை பண்ணான் அப்படின்னா கன்ஃபார்ம் ஷியோர் ஷாட் விக்கெட்டு. ஸோ ஐ கெஸ் பார்ப்போம். நீ கமின்ஸ் தானே சொன்னாங்க எஸ்ஆர்எச்ல? இல்லை கிளாஸ்ன்னு சொன்னியா? ஆமாமா கமின்ஸ் கமின்ஸ் தானே சொன்னேன். கமின்ஸ் ரஷித் கான். இப்போ வந்து பட்லர் வந்துட்டு கமின்ஸ் அடிச்சான் அப்படின்னா நீ என்ன அடிப்பேன்னு இல்லை. கமின்ஸை பட்லர் அடிச்சா நானும் ஒன்று அடிப்பேன். மாசம் சேம் டு சேம் முடிஞ்சு போச்சு. ஸோ வேற என்ன ஏதாவது ஸ்டார்ட் இருக்குன்னு பார்த்தா ரபாடா வந்துட்டு கிளாஸனை 3 தடவை அவுட் பண்ணியிருக்கான். ஸோ அது வேற வந்துட்டு ஒரு இது இருக்கு. நிறைய மேட்சப்ஸ் இதில் நிறைய மேட்சப்ஸ் இருக்கு. ஸோ எல்லா மேட்சப்ஸும் வந்துட்டு ரொம்ப டஃப்பான மேட்சப்ஸு. எல்லாம் வந்து பவுலர் சைடு தான் போகுது. பேட்டர் சைடு எதுவுமே போகல. ஸோ பார்ப்போம் அவனுங்க எப்படி இதை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. எவ்வளோ ஸ்கோர் வரும்னு நினைக்கிறேன்? 170 to 182 185 மேக்ஸ். நானும் இதுதான் 180 to 190 அதுக்குள்ளே தான் வரும். 200 போகாதுன்னு தான் நினைக்கிறேன். போகக்கூடாது. போச்சுன்னா சேஸ் பண்ணுற டீம் மாட்டிக்கும். ஸோ தட்ஸ் இட். சரி வச்சுக்கலாமா? ஏதாவது பாயிண்ட் இருக்கா சொல்ல? இல்லை அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அவ்வளோதாங்க. கொஞ்சம் லாங் வீடியோ, சாரி. கொஞ்சம் எல்லாத்தையும் சேர்த்து போட்டதுனால அப்படி வந்துருச்சு. இனிமேல் கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ஐபிஎல் முடிகிற வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக தான் இருப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமாம். ஐயோ நான் வேளாங்கண்ணி போகிறேனே. ஓகே எப்படா போகிற? ஃபாலோ பண்ணுங்க. வெனஸ்டே நைட் போகிறேன். வந்துடுவேன். தேர்ஸ்டே நைட் வந்துடுவேன். ஓகே. ஸோ இவன் வேளாங்கண்ணி பட் வீடியோ எடுப்பேன்னு நினைக்கிறேன். ட்ரெயினில் முடிஞ்சா எடுப்பேன். இப்போ வேளாங்கண்ணி போனாலும் வீடியோ வரும். ஸோ அதுக்கு நான் அஷ்யூர் பண்ணுறேன். இவன் போனாலும் இவன்ட்டு நான் வீடியோ வாங்கி போட்டுடுறேன். ஸோ நீ முடிச்சிடுறா. ஓகே கைஸ், ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இன்ஸ்டாவில் பார்த்தா ரீஷேர் பண்ணுங்க. அவ்வளோதான். ஐபிஎல் பீக்டு.
நான் வேளாங்கண்ணிக்கு டிக்கெட் புக்கு அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஓகே கைஸ், பீஸ். பீஸ்.